ஒரு தகவல். ஓவர் டு யூ. சரண்யா, உங்கள் அனைவரையுமே மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான ஷாட் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சின்ன விஷயம்தான் சரண்யா. ஏற்கனவே நான் யூடியூப்பில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசினேன். என்னன்னா, இந்த சுள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுள்ளினா என்ன சரண்யா? அந்த எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க சார். குட்டி சைஸ்ல இருக்கும், வேற ஒரு குட்டி ஃபார்மேட் சுள்ளி. ஓகே, அது எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அது? சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. சரண்யா, அது எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு கேட்டேன். சரண்யா கேட்குதா? விறகுலேருந்து உடைக்கிறதா சார்? கேக்குது சார். எஸ் சார். இல்லை சரண்யா, எங்கேருந்து விறகுதா, அது எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்குறேன். இல்லை சரண்யா, ஆக்சுவலாக சுள்ளி என்பது வந்து எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்குறேன். தெரியல சார். அது மரத்துலேருந்து கீழே விழுது சரண்யா. அதாவது மரம் வேணான்னு தள்ளி விடுற விஷயம்தான் சுள்ளி. ஆமாம், அந்த சுள்ளியை பொறுத்த வரைக்கும் அது வேணான்னு மரம் தள்ளி விட்டுருந்தாலும் ஒரு இந்த உலகத்தையே இயங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பறவைகள் தான். அது பறவை இனங்கள் தான். அது பறவை அப்படின்னு சொல்லும்போது தேனீக்களும் வரும், பறக்கிற பறவைகளும் வரும் சரண்யா. அப்போ அந்த பறவை அந்த கீழே விழுந்த சுள்ளியிலிருந்து தான் வந்து சுள்ளியை பொறுக்கி தான் தன்னுடைய குஞ்சுகளுக்காகவும் தன்னுடைய இணையுடன் இருப்பதற்காகவும் ஒரு கூட்டை கட்டி கொண்டிருக்கின்றன சரண்யா. இன்னி வரைக்கும் அதுதான் உலகம் என்னைக்கு தோன்றியதோ அன்னிலேருந்து இதுதான் நியதி சரண்யா. அப்போ ஒரு மரம் வேண்டாம் என்று தள்ளி விடுகின்ற ஒரு சுள்ளி கூட ஒரு பறவை இனத்திற்கு கூண்டாக, பாதுகாப்பாக, அரணாக மாறி இந்த உலகத்தையே இயங்க வைத்து கொண்டிருக்கின்றன. அதனால் வேண்டாம்ன்ற ஒரு விஷயம் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது சரண்யா. அப்போது என்ன ஒருத்தர் தள்ளிட்டாரு, என்ன ஒருத்தர் விளக்கிட்டாரு, என்ன பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்ற வருத்தம்லாம் யாருக்கும் வேண்டாம். பிடிக்கலையா, யூ அக்செப்ட் இட். ஏதோ நம்ம சைடில் தப்பு இருக்கும், அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம் நகர்ந்து போயிடணும் சரண்யா. எனக்கே எனக்கானதை கொடுன்னு நான் சில இடங்கள்லாம் கேட்டது உண்டு சரண்யா, என் நண்பர்கள்ட்ட, உறவுகள்கிட்ட. அப்புறம் வந்து அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்ட பிறகு தான் புரிஞ்சது இந்த மிகப்பெரிய தத்துவம் சரண்யா. அப்போ நாம் வந்து இன்றைக்கி இவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் தான் ஒருத்தருக்கு தேவை. நமக்கு இந்த உலகத்தை நாம் ஒருத்தன்ற இடத்துல போய் இடம்ன்ற ஒரு விஷயம் போய், ஆனால் இந்த உலகமே நாம் தான் யாரோ ஒருத்தருக்கு இருப்போம் இல்லையா, அது போன்ற ஆட்களுடன் நம்ம போவோம், பயணப்படுவோம் அப்படின்ற ஒரு முடிவு தான் என்னை இவ்வளோ தூரம் நகர்த்திருக்கின்ற சரண்யா. அப்போது உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை வேண்டான்னு என்று யாராவது தூக்கி போடுறாங்க, உங்களை வந்து தகாதெல்லாம் நடத்துகிறாங்க, உங்களை வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. மதியாதார் வாசலை மிதியாமை கோடியரும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாருங்கள். நாம் வந்து இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த நிறைய தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள யாராவது அவங்களோட ஜாதி பேரை சொல்லி திட்டினா அது தப்பு, அது சட்டப்படி குற்றம். அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க. வேண்டாம், அது வேண்டாம். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்க போய் தான் இந்த அட்டூழிய அட்டகாசம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினான்ஷியலாக நம்ம பெட்டராக ஆகணும்னா படிப்பு தான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நாட்டை வந்து பிரதம மந்திரிக்கு மேலே வந்து ஜனாதிபதி இருக்காங்க, முர்மு இருக்காங்க. அவங்க ஒரு பழங்குடி பெண். இப்போ ஜனாதிபதி வீட்டுக்கு வந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் ஐயங்கார், நான் ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டி, நம்ம வந்து அவங்க காலில் விழுந்து வணங்குமா இல்லையா? அப்போ பதவியும் பணமும் படிப்பும் தான் ஒருத்தனை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும். ஒரு பெரிய இஸ்ரோவுடைய சேர்மனாக ஒருத்தர் வராரு, ஒரு தலித் வந்தார் அப்படின்னா அவரையெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்போது நம்ம வந்து யாராவது தாழ்த்தி பேசுகிறாங்க, மட்டம் தட்டி பேசுகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்கன்னா படிப்பை கொண்டோ, பணத்தை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ நாம் வந்து அடுத்த கட்டம் நம்ம நகர்த்தி கொள்ளும். நாய்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. நாய் நம்மளை பார்த்து குறைக்குதுன்னா பதிலுக்கு நாமும் குறைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்த வந்து தாமதமாக தான் போய் அடைவோம். சில இடங்களில் போய் அடையிறது கூட மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இடத்துல நாயிடம் வந்து திரும்ப வந்து குறைச்சிட்டு, நம்மளை பார்த்து குறைக்கிற நாய்கிட்ட நாம் திரும்ப குறைக்காமல் நகர்ந்து கொண்டு அது குறைச்சதுன்னு போயிட்டே இருந்தோம்னா நம்ம இலக்கை ரொம்ப சீக்கிரமாக அடைய முடியும். ஏன்னா அதுதான் நான் உங்கள் அனைவருக்கும் சொல்கிறது. உங்களை வேண்டான்ற ஒதுக்குற இடத்துல, உங்களை தூக்கி போடுற இடத்துல நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயரத்தை நீங்கள் அடையணுன்றது தான் இன்றைய மெசேஜ் சரண்யா.
சூப்பர் சார், சூப்பர் சார். ஒருத்தர் நம்மள வந்து வேண்டான்னு ஒதுக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கும் சார். ஆனா இந்த மாதிரி ரிவர்ஸ் திங்கிங் ப்ராசஸ் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க சார். ஒரு விஷயத்த எல்லாரும் நினைக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்க வேற ஆங்கிள் அத பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டிஃபரெண்டான ஒரு பார்வை வந்து எங்களுக்காகவே நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சொல்லியே ஆகணும் சார். நேயர்கள் நிறைய பேர் உங்க கூட பேசணும்னு காத்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்களோட பேச ஆரம்பிப்போம் சார். ஷுவர் சரண்யா. முதல் நேயர் விஸ்வா சரவணன் குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. விஸ்வா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க சிக்னல் அண்ட் ஆடியோ ஃபுல்லா கனெக்டடா இருங்க. டக் டக் டக்குன்னு சார் கூட பேசக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் நாங்க. ஓகே, அடுத்த நேயர் இணைப்புல இருக்கீங்க. கோமதி பார்த்தி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கோமதி பார்த்தி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கோமதிமா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், ராணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ராணி மேடம். ஓகே, சார்ட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கம், வாழ்க்கணும். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? சார் பொள்ளாச்சிங்க சார். உங்கள் பையன் பேர்? சஞ்சீவ் பாலாஜிங்க சார். என்ன பண்ணுறாங்க? சார் சார் முதல்ல உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிம்மா. நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க, அம்மாவா இருப்பீங்க. பசங்களா? ஒரு பையனா 2 பிள்ளைங்களா? ஒரே பையன் சார். என்ன பண்ணுறாப்புல? சார் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன் சார், ஐடி. சரிம்மா, என்ன கேள்விம்மா உங்களோடது? சார் ஒன்றும் இல்லைங்க சார், உங்கள்கிட்ட எங்கள் பையனுக்கு நான் இன்னும் நல்லா மென்மேலும் உயரணும்னு சொல்லி விஷ் பண்ணணும் சார். நீங்கள் அம்மா நல்லா விஷ் பண்ணலாம்மா. பொள்ளாச்சி மக்கள்லாம் கொஞ்சம் கொடுக்க தயாராகணும்மா. சரிங்க சார். சார் உங்களை பார்த்தேங்க சார், நாங்கள் பழகிட்டு இருக்கோங்க சார். பார்த்து தான் பழகுறீங்களா? நிறைய கொடுங்கம்மா, நிறைய கொடுங்க. நல்லா கொடுக்குற இறக்கிற கடன் தான் சுரக்கும். நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் பெரிய உயரத்தை தொடுவீங்க ராணியம்மா. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சரண்யா. ஹலோ ராணிமா, சூப்பரா சாரோட பேசுறீங்க மேடம். தேங்க் யூ. அவங்க சூப்பராக இருப்பாங்கம்மா. அவங்க வந்து மேக்கப் இல்லாமல் பார்த்தா தான் செம்ம அழகுமா. ஆமாம் சார். இன்னொரு சார், என் சிஸ்டரும் உங்களோட ஃபாலோவர் சார். உங்கள் சிஸ்டர் பேருமா? சுமதிங்க சார். எந்த ஊர்? சார் சூலூர் சார். சூலூர் சுமதியா? நான் பார்த்துருக்கேன். அவங்கள பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையம்மா. சார் இங்க சுகுந்தி வாமனன் அவங்க குரூப்ல நாங்க திருச்செந்தூர் எல்லாம் வருவோம் சார். அந்த உயரமாக இருப்பாங்களா அந்த சுகந்தியா? சார் எங்கள் சுகந்தி, இந்த சுகந்தின்னு திருப்பூரில் ஹைட்டாக இருப்பாங்களா அந்த சுகந்தியான்னு கேட்டேன். இல்லைங்க சார், சுமதிங்க சார். சுமதி இல்லைம்மா, அந்த சுகந்தி கூட தானே வருவான்னு சொன்னீங்க நீங்கள்? ஆமா சார், வாமனன் சுமதி திருப்பூர்ல இருந்து வருவாங்க சார். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, வாழ்க வளமுடன். சரிங்க சார். தேங்க்யூ. ஓகேம்மா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் வீரா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பேசுங்கம்மா. அம்மா வணக்கம், வாழ்க. எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? உங்கள் பேர் என்ன? நான் சென்னையில இருந்து வீரபாண்டியம்மாள். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில் எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? வில்லிவாக்கத்துல திருநகர்ல இருந்து. திருநகர். உங்கள் கேள்வி என்ன? நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, சிறப்பாக இருக்கேன், அம்மாவமாக இருக்கம்மா. என்ன சொந்த ஊர் கோயில்பட்டியா? இல்ல, மதுரை. நான் மேலூர் பக்கத்துல கிராமம். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நேர்ல பாத்திருக்கேன். எங்கே பார்த்தீங்க? சேலத்துல பாத்திருக்கேன். மீட்டிங் வந்திருந்தீங்களா? ஆமாண்ணா. வரலட்சுமி மகால நடந்த மீட்டிங் வந்திருக்கீங்க. ஆமாங்க. சரிம்மா, உங்களுக்கு என்னதான் கேள்வி உண்டா வீரபாண்டியம்மாள்? சொல்லுங்கம்மா. நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் இவ்வளவுக்கு நிக்கிறேன். நான் எல்லாம் இழந்துட்டு நிக்கிறேன்னா உங்களோட அந்த ஒரு வார்த்தை தான். நீங்கள் இழந்து நிற்கிறதுக்கு என்னோட ஒரு வார்த்தை காரணமா? நீ ஜெயிப்பா, நீ நல்லா, நீ வர்ற நல்லான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் நான் இன்ன வரைக்கும் என்னை நிக்க வச்சிருக்கு. சரிம்மா, இப்போ நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க பாண்டியம்மாள்? என் பொண்ணு, என் பையன், நான். உங்கள் கணவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு என்ன ஏஜ் உங்களுக்கு? 44. சரி, பசங்க எங்கே படிக்கிறாங்க? பையன் இன்ஜினியரிங் இந்த வருஷம் முடிச்சிருக்காங்க. எங்கே படித்தாப்புல? சென்ட் ஜோசப். நல்ல காலேஜ். பொண்ணுமா? பொண்ணு அண்ணா அதர்ஸ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா நகரில் படிக்கிறாங்களா? ஆமா. அந்த செக்ரட்டரி மஞ்சித் சிங் சேத்தி ரொம்ப வேண்டப்பட்டவருமா. அவர் சிஎம்மோட கிளாஸ்மேட்டு, எம்சிசியில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோடய வயசில் ரொம்ப பெரியவர் அவர். தான் வந்து அந்த
அந்த குரூப்க்கே செக்ரட்டரியாக இருக்கார். ஓகே. எப்படி உங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் இருக்கா? கணவர் இருந்தாலும் எப்படி இவ்வளோ நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்களே? நல்ல 2 காலேஜுமே நல்ல காலேஜ் வச்சு. இல்ல பாப்பாக்கு இந்த வருஷம் ஃபீஸ் கட்டல. இப்போ ஒரு வாரமா போகல. கொஞ்சம் எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு வச்சிருக்காங்க. எவ்வளோ ஃபீஸு? 70,000. 70,000ஆ? ஏன் கட்டலம்மா? கொஞ்சம் கடன் ரொம்ப பிரச்சனையில எப்பயே செத்துடலாம்னு நினைச்சப்போ இல்லைம்மா, நான் கேட்குறது அது இல்லைம்மா, ஏன் வந்து கட்டலன்னு. எனக்கு மாத்தி மாத்தி கடன் மேல கடன். இப்போ வருமானத்துக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் தைக்கிறேன், நான் தச்சுறேன், நான் அதை வச்சு தானே மேனேஜ் பண்றேன். தச்சு எப்படிம்மா மேனேஜ் பண்ணுவீங்க? பையன் இப்போ படிச்சானா அதான் வேலைக்கு போகிறோன்னா எப்படி? இப்பதான் நான் ஒரு போன மாசம் தானே போய் ஜாயின் பண்ணியிருக்கான். சரி, எவ்வளோ சம்பாதிக்கிறா? 18,000. சரி, ஓகே. என்ன பிபிஓவில் ஜாயின் பண்ணிருக்காரா? இல்ல, நான் ஒரு தெரிஞ்சவங்க என்ஜினியர் இருக்கு. அவன் கேம்பஸ்ல செலக்ட் ஆனானா, அது இன்னும் வரல. சரி, அது வரைக்கும் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இன்ஜினியரா இருக்காங்க. அவங்களுக்கு கீழே செகண்டராபாத்ல போயிருக்காங்க. சொந்த வீடா வாடகை வீடாமா? வாடகை வீடுதான். சரி, உங்களுக்கு எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறீங்க? ஒரு 15-20 ரூபா சம்பாதிப்பேனா? சரிம்மா. உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ 70,000 கட்டணுமா? ஆமாண்ணா. சரிம்மா, நாங்கள் 35,000 நான் கொடுத்துட்றோம்மா. நீங்க காசுக்காக நான் சொல்ல இல்லைம்மா, அப்படி சொல்லலைம்மா. நீங்கள் இங்கே பாருங்கள், உங்களோட பேச்சில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குமா? 35,000 நான் கொடுக்குறேன். வேறு யாராவது நம்ம நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் கொடுப்பாங்க பணம். இந்த நம்பர் நோட் பண்ணிங்க. எங்கள் டீமுக்குன்னு ஒரு புது நம்பர்மா. ஏன்னா நான் வாசலில் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க என் டீம் தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்பர் சொல்கிறேன், எழுதிங்க. 9150மா. 9150 623 623. இன்னொரு வாட்டி 9150623623மா. சண்முகவேல் சார்னு ஒருத்தர் எடுப்பார். அவர்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு 35,000 வந்து காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுவோம்மா. உங்கள் கையில் கேஷ் கொடுக்க மாட்டாங்க. காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு மிச்சம் 35,000 யாராவது நம்மளுடைய தர்மபிரபுலாம் இருக்காங்க இல்லையா, சாய் பிரசாந்த் விளைச்சல் இருக்கலாம், இல்லை சரண்யான்னு ஒருத்தங்க இருக்கலாம், யாராவது மனசு இறங்கி கொடுப்பாங்கம்மா. பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் என்கிட்ட பணம் கேட்டதுக்காக கூப்பிடலன்றது எனக்கு தெரியுமா. பட் ஒரு குழந்தை படிப்பு கஷ்டப்படக்கூடாது. அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எழுத விட மாட்டாங்கன்னா அது தப்பு இல்லையா? அதனால் வந்து அந்த சங்கடத்தை கொடுக்க வேணாம். படிப்புக்கு என்ன உதவியோ அதை நாங்கள் பண்ணிடுறோம். இந்த வருஷமும் அடுத்த வருஷம் நான் பண்ணுறேன். வேர்ட் இஸ் வேர்ட்மா. நான் வந்து இப்போ கூட வந்து ஒருத்தர் கேட்டார், என்ன சார் வேர்டுன்னு சொல்லிட்டு யாரையுமே கூப்பிடலையே சார் கோயம்புத்தூர் ப்ரோக்ராம்லன்ட்டு. என்னோடய சங்கடம் எனக்கு தெரியும். என்றைக்கு வேணால் கூப்பிட்டுக்கலாம், நமக்கு உரிமை இருக்கொண்டு என்றைக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். பட் உங்கள் கேஸ் அப்படி கிடையாதுமா. இந்த பண விஷயத்தில் நாங்கள் பர்ஃபெக்டாக இருப்பேன். நம்ம 2 படிப்பு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பேன். யூ வில் கெட் இட் வீரபாண்டியம்மா. சரிங்களா? நீங்கள் இந்த நம்பரை கூப்பிட்டு பேசுங்க. ரொம்ப நன்றி. எனக்கு அந்த தைக்கிறதுலயே இன்னும் கொஞ்சம் வருமானம் வர மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்க முடிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்கள் அந்த அப்போ ஏன் இங்கே இருக்கீங்க? வேறு இடத்துக்கு இடம் மாற்றம் இல்லைம்மா. நீங்கள் இடம் மாறுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உருவாக்கி தரேம்மா. ஓகே. இடம் மாறணுன்னா ஊரை விட்டு நம்ம மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். அதே போல் இங்கேருந்து வேறு எங்கேயாவது போனோன்னா நமக்கு அந்த மாற்றம் வருமா? அதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேம்மா. உங்கள் பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றி. அடுத்த நேர் கனெக்ட் பண்ணலாம். ஹரிதா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ 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 அண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? ரொம்ப நன்றி. நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அது ஏன் உங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாக பேச மாட்டீங்க? இங்கே அப்படின்னு நிறுத்துறீங்க? இல்லைங்கண்ணா சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? ஃபுல் பேர் என்ன? தீபா. ஓகே, மகிழ்ச்சி. பொதுவாக அந்த தீபான்ற பேரே ஒரு ஒரு ரொம்ப ஃபயர் மாதிரி உள்ள பேருமா. நெருப்பு போன்ற ஒரு பேர். அது தீன்னு வரதுக்காக நான் சொல்லலை, நான் பார்த்து பழகின வரைக்கும் சொல்கிறேன். அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. நீங்கள் எப்படி? அப்போது நான் ஒரு நோட் பண்ணிக்கிறேன் உங்கள் நம்பரை. சரிம்மா. பொதுவாக இந்த பேர் அப்படி இருக்கும். உங்கள் கேள்வி என்னம்மா? சொல்லுங்கள் தீபா. நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா திடீர்னு டிப்ரெஷன் உள்ள
மாதிரி கேக்குது. திடீர்னு அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மாதிரி. நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தால் எல்லாம் பொம்மை. தீபா, சொல்லுங்க. உங்க வீட்கார் பேர் என்னங்க? புரியலைங்க. உங்க வீட்கார் பேர் என்னங்க? உங்க மச்சான் பேர் என்னங்க? ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் கிட்ட தான் வந்து மெடிசன் இருக்குமா? சரி அவர்கிட்ட சொல்லி சொல்லுங்க. அவரை உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லுங்கம்மா. சரி அவர் பார்த்துப்பாரா? கேட்டுட்டுதாங்க இருக்காரு. ஆ, அவரு கேட்டுட்டுதாங்க இருக்காரு. அவர்கிட்ட தான் மருந்து இருக்குமா, அவர் தான் பேசணும். பொதுவாக இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், இந்த சேலம், இந்த 5 பக்கம் கரூர் வரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆண்கள் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வந்து பெண்களுக்கு சம்பாதிச்சு புடவை வாங்கி கொடுத்துட்டு, நகை வாங்கி கொடுத்துட்டு, கார் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு 10 நாளைக்கு 10 வருஷத்தில் 10 நாள் 15 நாள் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் கூட்டு போய்ட்டு வந்தால் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்கம்மா. ஆக்சுவலாக அது கிடையாது. உங்கள் கணவர் வந்து உங்கள் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இடங்களுக்கு உங்களை கூட்டு போனாலே உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் இது இல்லாமல் போயிடுமா. நீங்கள் பை பர்த்டே லோன்லினஸ் உள்ள கேரக்டர்மா. நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க தீபா. ஆமாம், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? என்னம்மா? இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைங்க. அதான் ப்ராப்ளம். அதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க சிஸ்டர். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, நான் யார் மேலே கோவப்பட மாட்டேன், ஹர்ட் பண்ண மாட்டேன்ட்டு. அது வந்து ஒத்த பிள்ளைங்களோட குணாதிசயமா. சப்போஸ் உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்து தம்பி இருந்து அவங்க பேசாமல் இருந்தாலும் இந்த குணாதிசயம் வரும். நார்மலாக வந்து அந்த பேருக்கு வந்து எப்படின்னா வல்லுன்னு இருப்பாங்கம்மா. கரெக்டாக இருப்பாங்க தீபான்ற பேர். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கீங்க. அவங்க கணவர் நினச்சா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? சரிங்க. பசங்க கொஞ்சம் விஷ் பண்ணிடுங்கண்ணா. உங்கள் அவங்க பையன் பேர் என்ன, பொண்ணு பேர் என்ன? பாப்பா பேரு ஹரிதா, பையன் பேர் பாலாஜி. நல்ல பேராக இருக்குமா? 2மே நல்ல பேருமா. வெரி குட் நேம்மா. நல்ல வேலை நீங்கள் இதெல்லாம் நார்த் இந்தியன் பேர்லாம் வைக்கலையே நீங்கள். இல்லைங்க, சாமி பேர் வைக்கணும் கூப்பிடணும் அப்படிங்கிறதுனால. ஹரிதா ரொம்ப நல்ல பேருமா, ரொம்ப ரொம்ப நல்ல பேர். என்னன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த கண்ணாடி உடனே போட்டுருவாங்கம்மா. உங்கள் ஹரிதா எப்படி கண்ணு நல்லா இருக்கா? போட்டுருக்காங்கண்ணா. என்ன வயசு அவங்களுக்கு? போட்டுருக்கா இன்ஜினியரிங் சேர்ந்த உடனே போட்டுட்டாங்க சார். அதை கண்ணாடி போட்டுறாங்க. மற்றபடி அது ரொம்ப நல்ல பேர். அவளுக்கு பொதுவாக வெளிநாடு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், பேரும் புகழும் பெற்று அம்மா அப்பா கௌரவத்தை பெற்றுத்தரணும் ஒரு எண்ணம் கொண்ட பொண்ணு இருப்பாங்க. உங்கள் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ண மாட்டாங்கம்மா, எழுதி வச்சுங்க. ஆமாம், ஏதாவது இந்த லூசு பயிலுங்க இந்த ஹாஃப் டே கிளாஸ் 1 hour ஜோசி கிளாஸ்லாம் போயிட்டு உங்கள் பொண்ணு ஓடி போயிடுவா, நீங்கள் வந்து லவ் பண்ணிப்பா அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த நாய்களாம் சொல்கிறத கேட்காதீங்க. உங்கள் பொண்ணு பத்திரமா இருப்பாங்க, லவ் பண்ண மாட்டா. யூ மார்க் மை வேர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா 2 பேரும் நல்லா இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. அழைத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். சரண்யா, இப்போ சரண்யான்ற பேரை பற்றி என்னென்னா, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நடிகை சரண்யா எப்படி இருக்காங்க? அப்படியே அப்பாவை மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் நடிப்பா தெரியுமா? அவங்க அம்மா கேரக்டர்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்மாவா அது போல தான் முகம் அப்பாவியாக இருக்கும். பண்ணுறதுலாம் டெவில் டேஞ்சரஸ் ஒர்க்காக இருக்கும். அப்போ எல்லா சரண்யாவும் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஆமாம், எங்கள் டீமில் சுகந்தின்னு ஒருத்தவங்க உண்டு, அந்த திருப்பூர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முறை வந்து ஒரு பெரிய வாஸ்து விஞ்ஞானியோட ஒரு இடம் பார்க்க வந்தாங்க. அந்த விஞ்ஞானி அது வேணான்ட்டார். அவர் ஒரு ரீசன் சொல்லிவிட்டு வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் வந்து அதில் ஒரு 4-5 பேர் இடம் வாங்கிட்டாங்க. இடம் வாங்கினவங்களாம் எங்கள் மேடம் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உண்மையிலே நல்லா இருக்கீங்களா, உண்மையே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயம். அப்போ நீங்கள் சுகந்தின்ற கேரக்டர் அனலைஸ் பண்ணிங்கன்னா, குள்ளமாக இருக்க சுகந்திக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒல்லியாக இருக்க சுகந்திக்கு ஒரு கேரக்டர் இருக்குமா. அதில் ஒல்லியாக வந்து வெள்ளையாக இருந்தால் ஒரு கேரக்டர் ஒரு 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 குணாதிசயம் இருக்கும். கருப்பாக ஒல்லியாக இருந்தால் ஒரு குணாதிசயமா, வெள்ளையாக குள்ளமாக இருந்தால் ஒரு குணாதிசயம் இருக்குது. இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது சரண்யா. நம்ம இப்போ தானே பழக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தானே நம்ம வந்து நண்பர் பாலாஜியோடு நம்ம சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து நீங்களோ பாலாஜியோ பௌதா பார்க்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே சார், ஓகே சார். எஸ் சார், அடுத்த நேம் கனெக்ட் பண்ணலாம். சிவன் காளிமகள் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சிவன் காளிமகள் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா. காளிமகள் இணைப்பில் இருக்கீங்கம்மா, பேசுங்க.
அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். யார் எங்க Okay, அம்மா, கூப்பிடுறீங்க? அவங்க சிக்னல் சரியா இல்ல சார். அம்மா மீண்டும் ட்ரை பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேர் ராஜேஸ்வரி சடையப்பன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வாங்க சாப்பிடலாம். சார் ராஜேஸ்வரி எப்படி இருக்கீங்க? சரண்யா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன ராஜேஸ்வரி கதையப்பனுக்கு என் மன்மார்ந்த நன்றி. ராஜேஸ்வரி என்ன சரண்யா? கதன்யா, எஸ் சார். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு எறா சுண்டல், கருவாடு பொரியல், மட்டன் ரசம், சிக்கன், தயிர். இது எங்கள் அக்காவுடைய வந்து சேனலை பார்க்கணும் நீங்கள். இப்போ என்னம்மா 1000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு நம்ம சேனலில். ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி, ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு கணவர், உங்களுடைய அன்பு மகள், பையன் எல்லாருமே சீரும் சிறப்பமாக நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்வீர்கள். நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் திருச்சி வருவோம்மா. வரும்போது நிச்சயமாக உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். உங்களை உங்கள் தாய் மாமா முத்தமிழ் செல்வன்லேருந்து திருகோவிந்திலேருந்து எல்லாருமே ஃபைனலாக சந்திக்கணும்னு வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா. நன்றிண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூமா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேர் சுந்தரேஸ்வரன் முருகன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள் ஐயா. சார் ஹேவ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். இப்போ நீங்கள் இப்போ நான் சுவிட்சர்லாந்தில் பிறந்த மாதிரி நீங்கள் அமெரிக்காவிலேருந்து பிறந்து யூகேயில் பாஸ்போர்ட் வாங்கி அங்கே சிட்டிசனாக இருக்க மாதிரி என்ன ஏது பழக்கம்? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டே சொக்கலிங்கன்னு சொன்னால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. சார் அப்படி இல்லைங்க சார், மரியாதை கொடுக்கணும். மரியாதை என்ன இருக்குது? நான் தமிழில் பேசுறது என்ன மரியாதை இருக்குது? ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நான் சும்மா ஜாலியாக பேசுகிறேன். தமிழில் பேசி பழகும். ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது உண்டா சுந்தர் சார்? சார் எனக்கு கூடிய விரைவில் திருமணம் வேணும் சார். திருமணம் நடக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்களா? அண்ணா இருக்காருங்க சார். நீங்கள் இப்போ 2வது குழந்தையா நீங்கள்? ஹலோ, நான் 3வது சார். அப்போ 2வது யாருக்கா? 2வது அக்காங்க சார். ஓகே. அப்போ அக்காவை நீங்கள் கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணு பார்க்குற இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் சார். சரிங்க சார், கண்டிப்பாக. அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? இல்லைங்க சார், அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு. சரி பரவாயில்ல சார். லவ் மேரேஜ் பண்ண வேறு கம்யூனிட்டியா? இல்லைங்க சார், சேம் கம்யூனிட்டி. அப்புறம் என்ன தம்பி, நம்ம இன்றைக்கி நல்லா ஒரு பொண்ணை பண்ணி வைக்க போகிறோம் ஒரு மாப்பிள்ளைக்கு. அதாவது உங்களுக்கு சொல்யூஷன் உங்கள் அக்கா. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தம்பி இருந்தால் வேறு மேட்ரு. அக்கா இருந்தால் உங்களுக்கு அக்கா இருக்குன்னா எதிர்பார்க்கல. அக்கா இருந்தாலும் உங்கள் அக்கா கிட்ட தான் சொல்யூஷன் இருக்குப்பா. அக்காலாம் வந்து அக்செப்ட் பண்ணிங்கப்பா, போயிட்டாங்கப்பா, என்ன ஆச்சு? இப்போ நீங்கள் வேறு கம்யூனிட்டினா நம்ம ஊரில் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதுவும் குறிப்பாக தருமபுரி அரூரில் சேம் கம்யூனிட்டி. நீங்கள் என்ன கம்யூனிட்டி நான் யூகிச்சிட்டேன்ப்பா. ஸோ இட் மீன்ஸ் என்னென்னா கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்காவை கூப்பிட்டு போய் பாருங்கள், அவ்வளோதான். அவங்க இனிமேல் அந்த லவ் பண்ண பொண்ணுக்கு நல்லதோ கெட்டதோ அவள் பார்த்துக்க போகிறான். புரியுதா தம்பி? ஆமாம், நான் ஒரு பிரதராக சொல்கிறேன். எனக்கு பிறந்தநாள் கிஃப்ட் கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுங்க. உங்கள் அக்காவிட்ட பேசுங்க. அக்கா பேர் என்ன? செந்தமிழ் செல்விங்க சார். அருமையான பேரியா. என்ன செம்ம பேர் வச்சுருக்காரு உங்கள் அப்பா. சூப்பர் பேருப்பா. செல்வியோட ஒரு முறை உங்களை திருச்செந்தூரில் மீட் பண்ணுவோம்ப்பா. நீங்கள் வந்து எனக்காக இதை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் தம்பி. வேறு எதுவுமே உங்களுக்கு சொல்யூஷன் இல்லை. செல்வியின் மூலமாக உங்களுக்கு செல்வம் பெருகும். மகாலட்சுமியும் உங்கள் வீடு வந்து சேருவாள் தம்பி. நன்றி. நல்லா பார்த்துப்பீங்க உங்கள் ஒய்ஃபை. நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டான பிஹேவியர் உள்ள ஆள். ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க. சீரும் சிறப்பமாக உங்கள் மனைவி வச்சுப்பீங்க. உங்கள் மனைவி கிஃப்டட் ஒய்ஃபாக இருப்பாங்க சார். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நீங்க ஆனந்த மலர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆனந்த மலர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், அடுத்த நேரம் கனெக்ட் பண்ணலாம். சதீஷ்குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சதீஷ்குமார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, அடுத்த நேரம் சுயம்பு கனி. ஹலோ சரண்யா. சரண்யா, சரண்யா, சரண்யா,
சரண்யா, சார் உங்க ஆடியோ கேட்க மாட்டேங்குது. என் ஆடியோ நல்லா தான் கேட்குது, உங்களுக்கு காது கேட்கல, நான் என்ன பண்ணுறது, வயசாக போச்சு உங்களுக்கு. ஐயோ சார், கனி இருக்காங்க சார். கனி, சார் வணக்கம் சார். வணக்கம் கனி, நெய்வேலி கனியா? சார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். கனி, கனி வணக்கம், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? படப்பையில இருந்து சார். படப்பையில் இருந்தா? படப்பையில் எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? சார் சுயம்பு சார். சுயம்பு கனியா? ஆமா. நல்லா இருக்கீங்களா? எனக்கு குரலே தெரியலையம்மா, ஆச்சரியமா இருக்க. கணவர்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குங்க சார். சூப்பர்மா, சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் நன்றி, நீங்கள் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. ஓகே கனிமா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் கதிர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கதிர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், அடுத்த நேயர் கனெக்ட் பண்ணலாம். எஸ்ஏவி ஜானகி எம் கந்தசாமி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அக்கா வணக்கம், வாங்க. என்ன ஒன்றும் ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும், ஒன்றும் வாங்கி தரல. அண்ணா நீங்க சேலம் வந்தா சொல்றேன்னு சொன்னீங்க, நீங்க உங்களுக்கு பிடிக்கவே முடியல, நான் என்ன பண்ணட்டும்? நான் வர்றேன், உங்கள் பையன் கல்யாணத்துக்காக வரணும். நங்கவள்ளி வரும்போது உங்களை வந்து பார்க்குறேன். ஷுவராக 100% கட்டாயம் வருவேன். நான் நிச்சயமாக வருவேன். நீங்கள் வந்தப்போ நான் வெளியூரில் இருந்தேன், மறுபடியும் வந்து அயோத்திக்கு போயிட்டேன். ஸோ நான் சென்னைக்கு வந்தப்பறம் நாமக்கல் வழியாக நான் அப்படியே இதுக்கு போவேன். நான் நாமக்கல் ஒரு 2 நாள் வேலை இருக்குது, எனக்கு பொருள் வாங்குகிற வேலை இருக்குது. ஸோ நான் கட்டாயம் உங்களையும் உங்கள் மருமகளையும் உங்கள் பையனையும் கட்டாயம் சந்திப்பேம்மா. ஓகேங்கண்ணா. அண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப வீரபாண்டியம்மல் காலேஜ் ஃபீஸ் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம், அதை நான் 10,000 அனுப்புறேண்ணா. மனமார்ந்த நன்றிம்மா. நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், நான் நோட் பண்ணிக்கிறேன், ஷூராக நோட் பண்ணிக்கிறேம்மா. ரொம்ப நன்றி. எனக்கு நீங்கள் அந்த சைக்கிள் கேப்பில் எனக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை மறந்துட போகிறீங்க, சரிங்களா? நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஆமாம், ரொம்ப நன்றி ஜேகே, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி சார். அப்படியே எந்த ஒரு 10 சேர்த்துக்கோங்க சார், அதுல நானும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. சரிண்ணே, எனக்கு எதுக்கு பணம்? பர்த்டே என்ன அடுத்த வருஷம் பர்த்டே கொண்டாட போறீங்க, எல்லாத்தையும் எனக்கே தெரியுங்க. நீங்கள் ஏன் எல்லாம் போட்டு தரீங்களா? பரவாயில்ல, ஓகே, சரி, ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, ஷுவர். எஸ் சார், தேங்க்யூ சார். அடுத்த நேயர் சிவகுமார் பொன்னுசாமி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சிவகுமார் பொன்னுசாமி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், அடுத்த நேயர் மகேஷ் ராம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மகேஷ் ராம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, வெங்கடேசன் கண்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வெங்கடேசன் கண்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, பார்த்தி சாமி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பார்த்தி சாமி இணைப்புல இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆடியோ கரெக்டா இருந்தா மட்டும்தான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஓகே, முருகானந்தம் எஸ்ஏவி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். சிவகங்கையில இருந்து பேசுறேன் சார். ரொம்ப நன்றி ஐயா. சிவகங்கையில் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சிவகங்கையில சோழவரம் பக்கத்துல சிறுவனிப்பட்டிங்கய்யா. சிறுகுடல்பட்டியா? சிறுவனிப்பட்டி சார். சிறுவல்லிப்பட்டி. ஓகே, இருக்கு சார். ஓகே, மகிழ்ச்சி சார். உங்களுக்கு எந்த நாடு? உங்களுக்கு இந்தியா சார். உங்களுக்கு நாடு இல்லை, அது கேட்கல சார். உங்கள் ஊரில் அந்த நாடு சொல்வீங்களா? நான் இப்போ அந்த திருக்கோஷூர், நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே வருவீங்களான்னு கேட்குறேன். இல்லை சார், அது இல்லை சார், நமக்கு திருக்கோஷூர் வராது சார். ஓகே, உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து உங்களுக்கு? சார் எனக்கு வந்து அடுத்த கட்டம் போகணும் சார். இப்போதைக்கு நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் சார், சிவில். கொஞ்சம் வேலை கிடைக்காம கொஞ்சம் இப்போதைக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துருக்கு சார். இப்போ என்ன சார் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இல்லை சார், நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நானே வந்து இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். நானே என்னங்க என் மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கா? அந்த கோபுரத்தை ஏறி கீழே குதிக்கிறதுக்கான்னு கேட்டேன். இல்லை சார், எல்லாமே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கு கொஞ்சம், அதனாலே சார் பேசுனா ரொம்ப நாளா 10 வருஷமா 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டே சார். இன்னைக்கு தான் சார் உங்களுக்கு எப்படி நம்ம வந்து வெளிநாடுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போமே, அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு ஒரு நிறைய ட்ரிப் பண்ணி சார், அதில்
எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். நான் சொல்கிறேன் விளையாட்டுக்காக சொல்ல, கிண்டலாக சொல்ல. சொல்லுவார், நீலாம் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு வாதியார் திட்டிருக்காரு உங்களை. இல்லை சார். என்ன திட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து மாட்டு பண்ணை தான் வைக்க போகிறேன் தெரியுமா? ஆமாம், நீங்கள் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் இந்த ராமராஜன் மாதிரி ஒரு ஆஃப்ட் ஹவுஸில் போட்டு நான் அது மாதிரி தான் இருக்க போகிறேன். நான் நீங்கள் பால் பண்ண பண்ணுங்கள் சார், நல்ல பிஸ்னஸ் சார் அது. சரி சார். நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கீங்களே, கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு சார், 1 year ஆச்சு சார். ரொம்ப மனைவி ரொம்ப பிடிக்குமோ? இல்லை நீங்கள் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணலையா நீங்கள்? இல்லை சார், அரேஞ்ச் மேரேஜ் சார். இல்லை நீங்கள் லவ் பண்ண பொண்ணு? இல்லை சார், லவ் பண்ணல சார் யாரையும். இந்த பொண்ணு நான் சொல்லணும், நான் ஐயோ அப்படிலாம் சொல்லாதியா, நான் கல்யாணம் பண்ணி தான் லவ் பண்ணுறேன், அதே பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லணும். நீங்கள் குருவாயூர் போயிட்டு வாங்க சார், பெரிய மாற்றம் வரும் சார் உங்களுக்கு. சரி சார். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் சார். நீ உண்மையிலே வந்து மாட்டு பண்ண வைங்க, பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க சார். சரி சார். நீ நாட்டு மாட்டு நெய்யெலாம் 4000 ரூபாய் விற்கிறாங்க சார் இன்றைக்கி அயோக்கிய போயிடுங்க. எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் விற்றுட்டே இருக்கான். சரி சார். கேட்டால் அது வந்து அந்த மலையில் எரித்து இமயமலைக்கு போச்சுன்றான், வந்து அந்த நெய்யை வாங்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்துங்க சரிங்களா? சரி. நன்றி நன்றி சார், வாழ்க வளமுடன். ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் ஹரி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹரி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, கணேஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், நான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார்? சார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார் கணேஷ்? நான் கணேஷ் பேசுறேன். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? படப்பைனா ஏற்கனவே கூப்பிட்டீங்களா கணேஷ்? படப்பை அண்ணா. அதான் ஏற்கனவே கூப்பிட்டீங்களே நீங்கள். படப்பையில இருந்து பேசுறேன், கணேஷ் பேசுறேன். அதான்ப்பா, நீங்கள் இது 3வது வாட்டியில் கூப்பிடுறீங்க. 1 month 1.5 month 3 வாட்டி கூப்பிட்டீங்கப்பா, இது 3வது வாட்டி. உங்கள் அன்பிற்கு நன்றி நன்றி நன்றி, வாழ்க வளமுடன்ப்பா. நன்றிப்பா, நன்றி, நல்லா இருப்பீங்கப்பா. ஏதாவது பேசினா சரியா நம்ம தரோம், நீங்கள் அவங்கள்ட்ட தனியாக பேசுங்க. அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் ஜெகதீஷ் ராதாகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஜெகதீஷ் ராதாகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார் ஜெகதீஷ் சார், கோயம்புத்தூர் சார். ஜெகதீஷ், நம்ம டெம்போ இது வண்டி மெக்கானிக்கு. இல்ல சார், நான் வந்து இன்சூரன்ஸ் நம்ம மீட்டிங்ல, நம்ம கோயம்புத்தூர் மீட்டிங்ல மீட் பண்ணியிருந்தோம். சரோஜான்னு என்னோட அம்மா. சரோஜா, நம்ம போன தடவை ஒரு தடவை பேசியிருந்தோம் சார். நம்ம கோயம்புத்தூர் இப்ப மண்டபம் நம்ம இதுல பிருந்தாவன்ல மீட் பண்ணியிருந்தோம் சார். சரி ஓகே, சரிங்க சார். நான் சரோஜா, ஓகே. உங்கள் கேள்வி சார். சார் நான் ஒரு தடவை பேசியிருக்கேன் உங்ககிட்ட, அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாம் சார். ரொம்ப நன்றி சார், உங்கள் வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சரோஜா மக்கள் நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் ஜி பெருமாள் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, சங்கர் பேசுறேன். யாருங்க? சங்கர் பேசுறேன். சங்கர், எங்கேருந்து பேசுறீங்க? தர்மபுரி மாவட்டம் சார். தர்மபுரி எங்கேருந்து பேசுறீங்க? சார் இண்டூர் பக்கம் சார். இண்டூர். நீங்கள் ஏற்கனவே பேசுறீங்களா சங்கர்? ஹலோ சார். சரி, உங்கள் கேள்வி என்ன சார்? உங்கள் கேள்வி என்ன சார்? என்ன தொழில் போனாலும் படிக்கணும் சார், எந்த தொழில் போனாலும் அமைய மாட்டேங்குது சார். சரி, நீங்கள் திருப்பதி பெருமாளை பிடிச்சிங்க, உங்களுக்கு அமையும். உங்களுக்கு அமைவதற்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். நன்றி. அடுத்த நேயர் மலர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மலர் இணைப்புல இருக்கீங்க. அண்ணா மலர் பேசுறேன்னா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மலர் வணக்கம், வாழ்க. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? அண்ணா திருச்சியில இருந்து பேசுறேன்னா, திருச்செந்தூர்ல பார்த்தேன். ஆமா. காயின்லாம் கொடுத்துருக்கீங்க பொண்ணுக்கு. 1 கிராம் கோல்டு யாரோ கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு யார் கொடுத்தா, நம்ம நண்பர் மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து கொடுத்தார் இல்லையா? சென்னையில இருந்து துளசி. துளசி கொடுத்தாங்களா? துளசி கொடுத்தது அவங்க இல்லையா? துளசி கொடுத்தது அவங்களுக்கு கொடுத்தேன். ஆமாங்கண்ணா. சரி ஓகே, மகிழ்ச்சி மலர், ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. சிறப்பாக இருப்பீங்க. நான் திருச்சிக்கு ஒரு வாரத்தில் வரும்போது சந்திக்கிறேம்மா. 4, 5, 6 ஒரு நாள் வருவேன், கட்டாயம் சந்திப்போம் மலர். திருக்குழந்தைங்க சொல்லி ஒரு மண்டபம் ரெடி பண்ணி அங்கே எல்லாரும் திருச்சியில் ஃபைனலாக கோயம்புத்தூரில் பார்த்த மாதிரி எல்லாருக்கும் நைட்டு சாப்பாடு போட்டு பார்த்துட்டு போயிடுவோம்மா. சரியா? நன்றி நன்றி மலர், நன்றி.
மலரே குறிஞ்சி மலரே பாட்டு பாடுங்க சரண்யா. ஐயோ அந்த பாட்டு தெரியாதுங்க சார். மலரே மௌனமா வேணா தெரியும் சார். வேணாம் வேணாம், அது அந்த பாட்டு நான் எனக்கு பிடிக்காத பாட்டு. அப்படியா சார்? ஆமாம். இது சார் மலர்களே மலர்களே இதை என்ன கனவா மலைகளே மலைகளே இதை என்ன நினைவா உருகியதே எனது உள்ளம். இது வந்து உருகு பாடும் மலருக்காக சார். சரண்யா, நான் இருக்கிற இடமே உருகிற மலைக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். நான் இதாக உங்கள் பாட்டு கேட்டு மலைகளை உருகிடுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம அப்புறம் அடுத்து வந்து பிரபல என்ன சொல்கிறது, விஸ்வ இந்து பரிஷத்து மாநில தலைவர் இந்த சட்லஜ் ரிவரில் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்ல போகிறாங்க. அப்புறம் ஆமாம், நீங்கள் மாதிரி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க சரண்யா. நீங்கள் வந்து அந்த அந்த முயற்சி வேண்டாம் சரண்யா. அது வந்து விபரீதமான விஷயம். எவ்வளோ உயிரோட சம்மந்தப்படுத்தணுமா, எத்தனை பேர் இப்போ அந்த நெய்வேலி சரலாம் இருக்கானா இல்லையான்னு தெரியல. அவங்க நெஞ்சை பிடிச்சி உட்காந்த மாதிரி ஒரு தகவல் மெசேஜ் வருது இப்போ. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ரொம்ப நன்றிம்மா. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? இல்லைம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். சரிம்மா, உங்கள் கேள்வி என்னம்மா? சார், எங்க பொண்ணு வந்து இப்ப 10th போறா, பெரிய பொண்ணு. 10th, ஆனா கொஞ்சம் மந்தமா படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது குழந்தை. அதுக்கு ஏதாச்சும் கோயில் சொல்லுங்க ஐயா, நாங்க போயிட்டு வரதுக்காண்டி. பாகிஸ்தானில் ஒரு சக்தி பீடம் இருக்குது, பங்களாதேஷில் ஒரு சக்தி பீடம் இருக்குது, இந்தோனேஷியாவில் ஒரு கோயில் இருக்குது, ஜகார்த்தாவில் ஒரு கோயில் இருக்குது. 4 கோயில் போயிட்டு வந்தால் உங்கள் பொண்ணு நல்லா படிக்குமா? அம்மா, குழந்தைலாம் அம்மா அதெல்லாம் அம்மா எல்லா குழந்தையும் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், எல்லாமே அப்துல் கலாம் ஆகணும்லாம் ஆசைப்படாதீங்கம்மா. ஃப்ரீயாக விடுங்க. 10th தானே படிக்குது, அது என்ன வந்து விட்டுருங்களேன். இன்னும் மந்தமாக படிக்குது, நல்லா படிக்கணும். அதெல்லாம் நல்லா படிக்கும் உங்கள் பிள்ளை, அவ்வளோதான், விட்டுருங்க. எந்த ஸ்கூலில் படிக்குது? சரி, குண்டூசி வச்சு குத்திடுங்க. அம்மா, குண்டூசி வச்சு குத்தி விட்ருங்க. அம்மா, துருதுருந்தா நல்லதானம்மா. ஒரு குழந்தையும் படுத்த படுக்கையாக இருக்குது. நீங்கள் குழந்தை துருதுருந்தா நல்லதானே. அப்போ நீங்கள் துருதுருன்னு இருக்குது அப்படின்னா பிள்ளை பெற்றுக்கூடாதும்மா. என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்களா கோமதி? ஹாப்பியாக இருக்குமா, நம்ம குழந்தை இருக்குது, நல்லா துருதுருன்னு நம்ம. ஐயோ, எனக்கும் அதான் இருக்குது. சரி, நான் எங்கள் அம்மா தான் டெய்லி வந்து பவதா என்ன சொல்லி பவதாவா? ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். கேப்டனா மாதுரி தீட்சித்துடைய நேரில் பார்த்த ஒரே ஒரு மனிதன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். அதான் உங்களுக்கு விஷ் பண்ணணும், அதை லைவ்ல விஷ் பண்ண ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. நான் நிறைய சரண்யா அழகா எடுத்து போயிட்டு நிறைய நேர்கள் இருக்காங்க. நான் அப்படியே ஒதுக்கிறேன். நான் ஒரு நேரம் வந்து கேள்வியோடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 457 பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களை கனெக்ட் பண்ணுங்க. உங்களோட பதில் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் சார். இந்தோனேஷியாவில் ஒரு கோவிலும், பாகிஸ்தானில் ஒரு கோவிலும், ஜகார்த்தாவில் ஒரு கோவில். சார், அதாவது நம்ம மக்கள் எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டா பிள்ளைக்கு படிப்பு வந்து நினைக்கிறாங்க சார். அதெல்லாம் வந்து இந்து மதத்தை ஏதோ பரிகாரமாக்கிட்டாங்க. அப்படி கிடையாது சார். அது வந்து ஒரு தத்துவார்த்தமான விஷயம். அதிலேருந்து உடச்சி கொண்டு வரணும் சார். முதல்ல கோயிலுக்கு கொண்டு போனால் மறுபடியும் கோயிலை இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் அவங்கள்ட்ட சொன்னேன் சார். அதாவது ஏதாவது போய் அந்த சரஸ்வதி கூத்தனூர் சரஸ்வதி போகணும், ஒருத்தன் அங்கே போகணும், இங்கே போகணும். பிள்ளைய வந்து ஒழுங்காக பக்கத்தில் உட்காந்து படிமா குழந்தை, நான் காலை கையை அமுக்கி விட்டு படிக்க வச்சா அது படிக்க போகுது. அது மார்க் வாங்கலாம். இப்போ என்ன ஆகிட போகுது, உயிராக போயிட போகுது. துருதுருன்னு இந்த கோமதி நாக்கில் வேலை குத்தணும். நான் வேண்டிக்கணும் இப்போ முருகனுக்கு வேலை குத்தணும். ஆமாம். சரி சரண்யா, சரி சரண்யா, நல்ல பாட்டு சரண்யா. சரண்யா, இந்த பாட்டு பாடுங்க, ரொம்ப பிடிச்ச பாட்டு. உன்னை நான் அறிவேன், அந்த பாட்டு தெரியுமா? ஜானகிமா பாடின பாடல் உன்னை நான். ஆமா ஆமா. அந்த பாட்டு தானே?
ஐயோ ரொம்ப அருமையா இருக்கும் சரண்யா. ஒரு தாய் மகனை பார்த்து பாடுற பாட்டு, அருமையான பாடல். என்ன நாய் மகனை பார்த்து பாடுறேன்? இந்த சொன்னீங்க நான் எந்த நாய் மகனை பார்த்து பாடும்? நாயில தான் தாய். ஓ தாயா? ஐயோ ஐயோ சாரி 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 சார். ஐயோ நேர்களே, நீங்கள் வந்து ஆவணம் எதிர்பார்த்த நிகழ்ச்சி தொடர்ந்து நான் விளைக்கிறேன். சார் தொடர்ந்து உங்களுக்கு பதில் சொல்வாரு. சரணியை கேள்வி இணைப்பாங்க. சார் மறுபடியும் இனி பிறந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. நாய் சரி தாய் பாடுங்க. சரண்யா பாடுமா? ஓகே சார். பாட புரியா இல்லையாடி? என்னடி நோக்கம்? என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு? உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார்? கண்ணில் நீர் விழுந்தார், என்னை அன்றி யார் துணைவார்? உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார்? கண்ணில் நீர் விழுந்தார், என்னை அன்றி யார் துணைவார்? சரண்யா வந்து மறுபடியும் 2 பாடி நம்மளுக்கு ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டாங்க. சரி ஆக்சுவலாக என்ன பெரிய விஷயம்னா குணா கமலுக்கு இப்போ பைத்தியம் தெளிஞ்சு போச்சு அந்த பாட்டை கேட்டு. சரண்யா ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக நான் பாடுற மாதிரி இருந்தேன்னா சரண்யா உலகத்தில் வந்து அவங்க கணவரோட, அவங்க அம்மா பெத்த அம்மாவோட, அப்பாவோட, அவங்க பையனோட அதிகம் வந்து அறிந்தது ஆண்டாள் சொக்கலிங்கம் மட்டும்தான். சரண்யா எப்படின்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுருவாங்க, எல்லாம் லெஃப்ட்டில் திரும்பினா டக்குன்னு ரைட்டில் திரும்புவாங்க. எனக்கு தான் தெரியும் ரைட்டில் திரும்ப போகிறாங்கன்ட்டு. அதே போல் சரண்யா கிட்ட உள்ள பெரிய ஒரு 2 பூகம்பம் 3 சுனாமி வச்சுருப்பாங்க எப்போதுமே. ஆனால் பழகிறத யாருக்குமே தெரியாது. ஐயோ இந்த பாம்பு வந்து பால் குடிக்குமான்ற மாதிரி தான். சரண்யா தேங்க்யூ. அண்ட் சார் தேங்க்யூ. இனி பிறந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து லைவ் நான் கேட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ சரண்யா. தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ. எஸ் சார். சரண்யா ஒரே நிமிஷம். சரண்யா ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ. எஸ் சொல்லுங்கள் சார். இல்லை சார் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் கூப்பிடுங்க சார். ஹலோ 94426363 சார். 94426363 சார். 3 வாட்டி 63 வரும். 2 நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு. 636363. உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்க சரண்யா சொல்லுங்க சரண்யா. என்ன இன்னைக்கு சாரோடைய பிறந்தநாள். எஸ் சார். எஸ் சரண்யா சொல்லுங்க. நன்றி பாலாஜி. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அடுத்த மேயர் ஆர் வர்தனி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆர் வர்தனி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வர்தனி. ஆல்ரைட். அடுத்த மேயர் கரெக்ட் பண்ணலாம். கணேசன் இணைப்புல இருக்கீங்க. கணேசன் அண்ணாசாமி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. எங்கேருந்து கூப்பிடுங்க ஐயா? நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சார் நம்மள்கிட்ட. எங்கேருந்து கூப்பிடுங்க? திருக்கோயிலூர் பக்கம் அரசங்கப்பன்னு ஒரு கிராமம். ரொம்ப நன்றி சார். உங்கள் அழைப்புக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். அழைப்பிற்கு நன்றி, அன்பிற்கும் நன்றி. அடுத்த நேயர் ராமகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராமகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட். அடுத்த நேயர் கனெக்ட் பண்ணலாம். ஸ்ரீனிவாசன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றியா. வாழ்க்கை எங்கேருந்து கூப்பிடுறீங்க? காமாட்சி. அது மேல உங்களுக்கு தெரியும். என்ன சார்? காமாட்சி அது மேல நீங்க சொல்லுங்க. நம்ம சீனி சாரா? திருவண்ணாமலை சீனி சார். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எந்த இனிப்பு சார் பிடிக்கும்? வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இனிப்பு பிடிக்கும்? எனக்கு இப்போ தங்கம் பிடிக்குது சார். நிறைய தங்கம் தான் அணியது பிடிக்குது. கண்டிப்பா வாங்கி. சரி சார். சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதிர்ஷ்டம் பிடிக்கும் சார். எனக்கு நம்பர் 1. நம்பர் 2 இப்போ அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஆமாம் நம்ம ஷோராக மீட் பண்ணுவோம் சார். 100% மீட் பண்ணுவோம். சிஸ்டரையும் கேட்டதாக சொல்லுங்கள். உங்க அன்பு சகோதரி இருக்காங்க சார். கொடுங்க சார். காமாட்சி. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நிச்சயமாம்மா. நான் பரிமலா காந்தி மேடம் வீட்டுக்கு வரணும். வரும்போது அந்த கல்யாணத்துக்கு வரல இல்லை, அதை வரும்போது உங்களை ஷூராக உங்களையும் அங்கே கூப்பிட்டு பார்த்துருவோம்மா. கண்டிப்பாண்ணா. சரியா? இன்னைக்கு என்னோட என் அன்பு சகோதரி திருவண்ணைநல்லூரில் பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரி நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணனால அவங்க அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்து, அப்புறம் என்னோடய அன்பு சகோதரி 2 பேர் திருச்சியில்
2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குமா. ஸோ நீங்களும் வந்து எனக்கு ஒரு இன்னொரு சகோதரி, உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஷோராக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ காமாட்சி. வீட்டுக்கு வாங்க, நான் வரமா, கட்டாயம் வரமா. வரும்போது சொல்லிட்டு வந்தீங்கன்னா பூட்டு போயிடுவீங்க. நீங்கள் தெரியும், எனக்கு சொல்லாமல் வரணும். சரிங்கண்ணா. தேங்க்யூ. ஓகேங்கண்ணா. ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம கைலேஷ் சார் உங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மெசேஜ் போட்டிருக்காரு. கைலேஷ் சார் உள்ள ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்றாரு சார். கொடுங்க, அவர் வர சொல்லுங்க. வர கைலேஷ் சார் ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க, உள்ள வாங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நான் போட்டிருக்காங்க. எஸ் சார். பாலாமணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, பாலாமணி பேசுறேங்க. யாருங்க? பாலாமணி பேசுறேங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா. எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? ரொம்ப நாள் இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? கோயம்புத்தூருங்க. பிருந்தாவனத்து ஆடிட்டோரியத்துல தனலட்சுமி இருந்தேங்க, போட்டோ எல்லாம் எடுத்து. நம்ம சூலூர் ஜனாவை கூட இருந்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க. இன்னைக்கு கூட எனக்கு விஷலாம் பண்ணியிருந்தாங்களே, நானும் பதில் போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ மேடத்தை வந்து கூப்பிட்டா, நான் பிஸியாக இருக்கேன், நான் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன், உங்களாம் மீட் பண்ண முடியாதுட்டாங்க. நாளைக்கு எனக்கு பிறந்த நாளுங்க சார். அப்படியே அவங்க நம்பர் சொல்லுங்கள், கூப்பிட்டு விஷ் பண்ணிவிடுவோம். அவங்க நம்பர் சொல்லுங்கள். சரி, நான் தனத்திட்ட வாங்கிக்கிறேன். இல்லை வேண்டாம், இதில் வேண்டாம்மா, இதில் நம்பர் வேண்டாம், நான் தனத்திட்ட வாங்கிக்கிறேம்மா. தனம் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லிடுங்கம்மா. ஷோராக பேசுகிறேன். உங்கள் ஃபுல் நேம் பாலாமணி இல்லையா? நான் ஏன் வந்து தனத்தை அன்றைக்கி ஸ்டேஜில் ஏற்றினேன் தெரியுமா? அவங்க கணவரை வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கம்மா. அவங்க கணவர் இறந்து போனதுக்கப்புறம் 2 பிள்ளைகள், நல்ல வேளை அவங்களோட பிரதர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் மாமனார் நல்லா பார்த்துக்கிட்டாலும் பொதுவாக உங்கள் கம்யூனிட்டியில் வந்து எதுலேயுமே ஸ்டேஜ் ஏற்ற விட மாட்டாங்களே உங்கள் மக்கள் யாருமே வந்து கணவர் இறந்துட்டா. அதனால தான் அவங்கள ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஏற சொன்னேம்மா. தெரிஞ்சதுங்க சார், அதை கேட்க முடியாது இல்லைங்க சார். யாருமா? அதை வெளியில சொல்ல முடியாது இல்லைங்க. சரி, நம்மளால முடிஞ்சதுமா. தனம் நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதனால நான் பண்ணேம்மா. எனக்கு ஏன் தனத்தை பிடிக்குன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னை அப்படி கையை பிடிச்சி அழுதாங்கம்மா. அவங்க எதுக்குன்னா, அந்த அழுதுட்டு அவங்க கணவர் அந்த விஷயம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்தாங்க. ஒரு வாட்டி அவங்க 2 பசங்களுக்கு, அவங்க அண்ணன், அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்ததுக்காக சொல்லலை. எனக்கு வந்து ஏன் அவங்க ரொம்ப அப்படின்னா, எனக்கு வந்து நான் யாருன்னே தெரியாதும்மா. அதாவது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு 50 ரூபா கட்டு, எனக்கு புது கட்டு கொடுத்து நீங்கள் வச்சிங்க செலவுக்குன்ட்டு. அதுதான்மா வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பந்த பாசம். எனக்கு பணம் கொடுத்ததுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஃபிகர்மா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பெண்மணி. இறந்த பின் சரி யாருமே வரலைங்க. தங்கச்சி வீட்டுக்காரருங்க ஒரு 7-8 பேர் தான் அங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ஓகே, எல்லாம் பயந்துட்டு யாருமே வரலைங்களாமா. இல்லை, நான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தேன் தெரியும். எனக்கு அப்புறம் தான் வந்து தனம் வந்து எனக்கு தெரியும். கொரோனாவுக்கு அப்புறம் தான். நான் கொரோனாவில் அந்த செகண்ட் வேவ் முடிஞ்சப்போ நான் வீட்டுக்கே போய் தனத்தை பார்த்தேனே. சொன்னாங்களா அவங்ககிட்ட? சொன்னாங்க. நாங்களே பாப்பா குழந்தைங்கிறதுனால நாங்கள் லேட்டாக போனோங்க. சரிம்மா, மகிழ்ச்சிம்மா. நம்ம நிச்சயமாக சந்திப்போம். அது தவறு கிடையாதுமா. கோவிட்ன்றது எல்லாருக்கும் பயம் தானே, உயிர் பயம் தானே. உங்களை மாசம் பாப்பாங்க, பாப்பா கை கொடுத்துட்டு வருவாங்க இல்லைங்க. நான் எனக்கு டக்குன்னு முகம் ஞாபகம் இல்லைம்மா. நான் நெக்ஸ்ட் டைம் ஞாபகம் வச்சுக்கிறேம்மா. சரியா? சரிங்க சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி பாலா. நாளைக்கு நிச்சயமாக கூப்பிடுறேம்மா. சரிங்க சார், எனக்கு ரொம்ப நன்றிங்க சார். எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு உங்க பிறந்த நாளானு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. நான் நிச்சயமாக நாளைக்கு கூப்பிடுவோம்மா. வாழ்க வளமுடன்மா. கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க. அதான் நல்லா இருப்பீங்கம்மா. நீங்கள் ஆளே தெளிவாக இருக்கீங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கணவர் படுத்துங்கன்னா கூட நல்லா 3 குச்சி வாங்கி அடித்து நவுத்தி அவர் கொண்டு போயிடுவீங்க. அதெல்லாம் தொழிலாம் நல்லா வந்துடும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? நன்றிம்மா. அவ்வளோதான். சரிண்ணா, இது வந்து சரிண்ணா. அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடிடுங்களேன். பாலாமணிக்கு ஒரு பாட்டு பாடிடுங்களேன். கோவில் மணி ஓசை, அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஆரோ ஆரோ பரவாயில்ல. மணி உங்களுக்கு பாட்டும் பாடியாச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூமா. சரிங்களா? தேங்க்யூம்மா. ரொம்ப நன்றி. நீங்கள் யார் சார் பேசுறது? இல்லை, மிஸ்ஸஸ் பாலாமணி. உங்கள் பேர் என்ன?
ரொம்ப நன்றி பரமசிவன் சார், ரொம்ப நன்றி. நல்ல அருமையான மனைவி. நீங்கள் ஆனால் ஜாலியான ஆள் போல் இருக்க தலைவர். ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியா பரமசிவன் சார்? ஃப்ரெண்ட்ஸு ஜாஸ்தியான்னு கேட்டேன். இல்லை அப்படி பார்த்தா தெரியலையா, நம்ம நல்லா ஜாலியாக இருக்கீங்களா ஆள், விட்டா எகிரிடுங்க போல் இருக்கு பாரு. சரி ரொம்ப நன்றி சார், நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க சார். நாங்கள் நிச்சயமாக உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுறோம் சார். வாழ்க்கை சார். இல்லைம்மா நான் இருப்பேன், நான் விட்டா எகிரிடுவான்னு சொன்னேன். நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியாது. நல்லதுமா, வாழ்க்கை வளமுடன். நம்ம என்னம்மா யாரு? ரொம்ப நல்லதுமா, மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூமா. தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சுரேஷ் பிரியா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. மேடம் வணக்கம் மேடம். தன்யா மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? ரொம்ப சூப்பருங்க. அன்பிற்கும் அழைப்பிற்கும் மிக்க நன்றி அம்மா. சார்ட்ட பேசுங்க. லைன் கிடைச்சதுக்கு எனக்கு சுக்கத்தான் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை. உங்களை வாழ்த்தவருக்கு எனக்கு வயது பத்தாது, இருந்தாலும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிம்மா, வாழ்க்கை. நீங்கள் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? உங்கள் பேர் என்ன? யுகப்பிரியா சார், திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. பிரியா, வணக்கம் பிரியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, சூப்பர், நல்லா இருக்கேன். காசியில நல்லபடியா சாமி கும்பிட்டீங்களா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுமா. நான் இன்னும் ஒரு 2 நாள் வேலை இருக்குது, முடிச்சுட்டு நம்ம பெரிய லெவலில் சில விஷயங்கள் நோக்கி சென்னைக்கு வரும்போது மற்ற விஷயங்கள் பார்த்துருவோம்மா, அவ்வளோதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா நான் ஒரு நாள் வந்து உங்களை சென்னையில மீட் பண்ணேன் சார். சரிம்மா, ஓகேம்மா, நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், நான் கிளம்பி போயிடுவோம்மா. நன்றிம்மா. தேங்க்யூ. பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன் சார். எஸ் கல்யாணி, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் சார். கல்யாணிக்கு ஒரு சீட் எடுத்து போடு. அம்மா உங்கள் பொண்ணு 95%. என்னம்மா? யாழினியா? யாழினிக்கு ஒரு சீட் எடுத்து போடுப்பா. அம்மா 97% வாங்குவோம்மா உங்கள் பொண்ணு. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, தேங்க்யூம்மா. நீங்கள் அந்த 3% வேணால் எனக்கு தனியாக ஜிபே பண்ணுங்கள், நான் 3% எக்ஸ்ட்ரா போட்டு விடுறேன் நான் சொல்லி. எஸ் சார், அழைப்பிற்கு நன்றி. சார், உங்களோட மிகப்பெரிய ஃபேன் உங்ககிட்ட பேசணும்னு வராரு சார். பேசுங்க சார். சார் பேசுங்க. கைலேஷ் சார். சுவாமி கைலேஷ் சார். சுவாமி கோவிந்த் சாமி இருக்கீங்க, பேசுங்க. சுவாமி அடியேன் ஆண்டாள் சொக்கலிங்கம் சுவாமி. சுவாமி திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தந்தம், சூரிய குடித்த கோதாய் நித்தியமங்கலம். சுவாமி தன்யநாராயணன் சுவாமி. ஹாப்பி பர்த்டே சுவாமி. நீங்கள் வாழ்கிற காலத்தில் நான் வாழ்றது. ஆனால் போன வாட்டி சுவாமி ஒருத்தன் கூப்பிட்டான் சுவாமி, உங்கள் ஆள் ஒருத்தன் என் தலைவனை குருவாக ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு எதுக்கு பணத்தை கொடுத்து இப்படி பேச வைக்கிறீங்க? ஹலோ கோவிந்த்ஜி, எங்கே கோவிந்த் எங்கே போனார்? சரி குருஜி, நான் சொல்கிறேன் கேட்டுங்க. உங்கள் திருச்சியிலேருந்து பெரும் படையை திரட்டிட்டு அயோத்தி நோக்கி போர் தொடுங்கள். அந்த கோயில் வந்து பார்க்க தகுந்த கோயிலாக மாறிவிட்டது. கட்டாயம் போனோம். அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாரையாக நடந்து போகிறத பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு பக்தி. நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அவங்க பக்திக்கு முன்னாடி. கட்டாயம் நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். கைலை கோவில். வாழ்க வளமுடன். 1000 பேரை தட்டுறோம், தூக்குறோம். அங்கேயே வந்து நம்ம உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, எனக்கு ஒரு பொண்ணை பார்க்குறீங்க. நான் ஒரு நார்த் இந்தியன் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், தாலி கட்டுறோம். அயோத்தியில் உங்களுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு. நான் பார்த்த பொண்ணு பேர் ஸ்வேதா யாதவ் சிங். நன்றி பிரதர். ஆமாம் சரண்யா. சரி, அவன் எங்கே தலைவர் எங்கள் குருஜி எங்கே இருக்கான்னு தெரியல. ஒரு வாட்டி ராமர் கோயில் போயிட்டு வாங்க சரண்யா. அயோத்தி வேறு லெவலில் இருக்குது சரண்யா. எனக்கு வந்து ஒரு 4 மொத்தம் நாங்கள் 3 பேர் போனோம் சரண்யா. முதல் நாளும் போனோம், அடுத்த நாள் போனோம். 4 போலீஸ் பாதுகாப்பு சரண்யா. இங்கே சென்னையிலேருந்து ஒரு போலீஸு, அங்கே 4 போலீஸு. அப்படியே எஸ்கார்ட் போட்டு சும்மா கும்முன்னு போய் பார்த்தோம். நான் காலைல 5:45 உள்ளே போனோம். 6:40 வரைக்கும் இருந்தோம் சரண்யா. அங்கே வந்து காலைல வந்து இதெல்லாம் தராங்க, கேசரி அல்வா, இது இல்லை என்னது கேரட் அல்வா,
அப்புறம் பாதாம் இது என்னது பால்கோவா எல்லாமே கொடுத்தாங்க, ஸ்பூன் போட்டு. செம்மையாக வேறு லெவலில் இருந்தது. அது அப்படியே பார்த்தாலே அப்படியே மெய் சிலுக்குது சார். அந்த நினச்சாலே, அந்த உணர்வை நினச்சாலே. வாய்ப்பு இருக்கவங்க ஒரு வாட்டி அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா சார், நிச்சயமா போயிட்டு வந்துடுறோம் சார். எஸ் சார். ஆமாம். எஸ் சார், எஸ் சார், செம்ம சார். எஸ் சார். அடுத்த நேயர் சந்தோஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சந்தோஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், வணக்கம். எங்கேருந்து கூப்பிடுறீங்க ஐயா? திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க ஐயா. பிறந்தநாள் வாழ்த்துங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். சந்தோஷ், கேள்வி இருக்கா? கேள்வி எதுவும் இல்லைங்க ஐயா. ஐயா சொல்றதுங்க லைன் பண்ணுங்க. ஓகே ஓகே சந்தோஷ், அழைப்பிற்கு நன்றி. மீன்வேல் பத்மினி அம்மா ப்ளீஸ் கனெக்ட் போடுறீங்க. நீங்க ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கம்மா. நீங்க பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணா மட்டும் தான் எங்களால உங்களை கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்த நேயர் மணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மணி மணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அம்மா அம்மா சாரிமா, உங்க லைன் கட் ஆயிடுச்சு, சிக்னல் சரியா இல்ல. மணிமா மீண்டும் ட்ரை பண்ணுங்க, உங்களை நான் கனெக்ட் பண்றேன். ஓகே, அழைப்பிற்கு நன்றி. தனலட்சுமி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ தனலட்சுமி. ஹலோ 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 சார், ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டேம்மா. நீங்கள் ரொம்ப நன்றிம்மா உங்கள் பர்த்டே விஷயம். எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சார் நாங்க பல்லடம் தனலட்சுமி சார். நம்ம தனலட்சுமியா? எப்படி உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? இருக்காரு சார். ஓகே, சூப்பர், மகிழ்ச்சி தனலட்சுமி. சீக்கிரம் பெரிய லெவலில் உணவு தொழிலில் கொடி கட்டி பிறக்கணுமா? இப்போ எனக்கு வேண்டப்பட்ட சரோஜான்னு ஒருத்தங்க தருமபுரிலேருந்து ஒசூர் போய் ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கிறாங்கம்மா. அது போல் பேரும் புகழும் நீங்கள் பேரணும். சும்மா உங்கள் வீட்டுக்காரர் அவர் பெரிய ஆள்கிட்ட வேலை செய்கிறதெல்லாம் 10 பைசா போதும் கிடையாது. நீங்கள் சோறு சமைக்கிறதுக்குன்னே இப்போ ஒரு உள்ள கம்யூனிட்டி. நீங்கள் நீங்கள் ஜெயிக்கலாம், வேறு யாருமே ஜெயிக்க முடியாதுமா. பல இடத்துல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஜெயிச்சாதான் நம்மகிட்ட பேச்சுவார்த்தையே. தனலட்சுமி நன்றி சார். நன்றி சார். நன்றி, உங்கள் வார்த்தைக்கு ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகேவா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சங்கமித்ரா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சங்கமித்ரா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சரண்யா மேம், தேங்க்ஸ். சரண்யா மேம், தேங்க்யூமா. நல்லா இருக்கீங்களா? சார்ட்ட பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. ஹாப்பி பர்த்டே அங்கிள். ஏய் சங்கமித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உன் பையன்கிட்ட ஒரு பாட்டு பாட சொல்ல, பெரியவனை. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ம் பாட்டு ஹலோ கார்த்திக், என்ன? ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ் சார். ராதே 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 கோவிந்த பிருந்தாவன கந்த அநாத ராதே கோவிந்த நந்த குமார மருஞ்சோர ராதே கோவிந்த பிருந்தாவன சந்த அநாத வீண வந்து ராதே கோவிந்த ஜெய ஜெய விட்டல ஜெய पंढरीनाथ पाडुरंगा राधे गोविंद वृंदावन चंद अनाथ बंधु राधे गोविंद जय जय विठ्ठल जय हरि विठ्ठल राधे गोविंद वृंदावन चंद अनाथ बंधु राधे गोविंद. சூப்பர் கார்த்திக். இப்போ யார் ஆறா? சீனிவாசனா ஸ்ரீராமனா? ஸ்ரீனிவாஸ். ஓகே, சூப்பர். அவனுக்கு இப்போ பசி எடுக்குன்னு அர்த்தம். தேங்க்யூ சரண்யா மேம். ரொம்ப நன்றிடி பாப்பா, நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. பை பை. தேங்க்யூ கார்த்திக், சூப்பராக பாடினா, உனக்கு ஒரு ட்ரீட் இருக்குது, பயப்படாத. தேங்க்யூ. செம்மையா இருந்தது. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகேமா, அழைப்புக்கு நன்றி. குழந்தை அதிர்ந்து. ஓகே, மணிராஜ் இஎஸ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. உங்கள் அம்மா குட்வேட்ஸ் கிளே பாட்டை தான் குடிச்சா, நீயும் அதான் குடிச்ச. மணிராஜ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அடுத்த ஆள் மணிராஜ் இணைப்புல இருக்கீங்க, கேக்குது, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, சார்ட்ட பேசுங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்து. ரொம்ப ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நீங்கள் லாஸ்ட் டைம் பேசுனதே சாய் சிவாட்ட சொல்லிட்டேன். நிச்சயமாக அந்த சித்தருடைய அசிஸ்டண்ட்டை போய் பார்ப்போம் சார். நன்றி சார், வாழ்க வளமுடன்.
ஓகே சார். Thank எஸ் மணிராஜ் ஈரோடு. நன்றி சார், நன்றி சார். நான் ஆண்டாள் பி சொக்கலிங்கம், திருநெல்வேலி. எஸ் சார். அழைப்பிற்கு நன்றி. பார்கவி சிதம்பரநாதன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பார்கவி சிதம்பரநாதன். ஹலோ சார் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரிங்க. இந்த குரல் இந்த பேர்லாம் எங்கள் ஊர் பேர் சரியா, தூத்துக்குடி திருநெல்வேலி தான் இந்த சிதம்பரநாதன் பேர். உங்களுக்கு எது சொந்த ஊருமா? பெரம்பலூர் சார். பெரம்பலூரில் எப்படி இந்த பேர் வச்சுருக்கீங்க? அப்பா வச்சு பரவாயில்ல, பெரிய விஷயமா. இது வந்து சிதம்பரநாதன்றது தூத்துக்குடியோட டிப்பிக்கல் நேம்மா. ரொம்ப நன்றி பார்கவிம்மா. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உண்டாம்மா? இருக்கு சார். சொல்லுங்கம்மா. அடுத்த கட்டத்துக்கு நீங்க எனக்கு வாழ்த்து சொன்னீங்க. எனக்கு ஏதாவது என்ன கோயில் அப்படி ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே கிளாரிட்டியா இல்ல, தெளிவா இல்ல. நீங்கள் டிவிலேயே ஒரு 5 வருஷம் முன்னாடி கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்க, அந்த பார்கவியா? என்ன சார் புரியல? உங்கள் ரிலேட்டிவ் யார் இருக்கா சொல்லுங்கள், எனக்கு யாரும் தெரியுமா உங்கள் ரிலேட்டிவ்? தெரியாது சார். ஓகே. அவங்க சண்முகம் சார் நாங்க 2-3 முறை பார்த்திருக்கோம். அம்மா அந்த திருக்கோவில் இருக்கும் அம்மா. இல்லை நான் வேற ஒரு விஷயத்துக்காக கேட்டேன். ஓகேம்மா பார்கவி, இப்போ நீங்கள் ஏற்கனவே இதில் ஷேர் சாட்டில் பேசியிருக்கீங்களா? ஒரு டைம் ஒரு முறை. எனக்கு ஞாபகம் இல்லைம்மா, உண்மையில ஞாபகம் இல்லை. உங்கள் கேள்வி என்ன பார்கவி, இப்போ சொல்லுங்கள். அது நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் சார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். ஓகே. எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படிம்மா அடுத்த கட்டம் மூவ் ஆக முடியும் சொல்லுங்கள். இல்ல சார், என் பையன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் தேடிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி 2 ஜாப்ல இருந்தேன். பட் ஆனா அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால கண்டினியூ பண்ண முடியல. சரிம்மா. இப்போ குழந்தை இப்போ வளர வயசுமா, 1 வருஷம் 2 வருஷம் பல்ல கடிச்சிக்கிங்கம்மா. அதுக்கப்புறம் ஏதாவது சீரியஸாக பெரிய லெவலில் திங்க் பண்ணுங்கள் பார்கவி. ஓகே சார். நன்றிம்மா, அழைத்தமைக்கு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு இவங்க பேச ஞாபகம் இல்லை சார். வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் போட்டிருக்காங்க சார். யாருமா? அருண் போட்டிருக்காங்க சார். யார் போட்டிருக்கா? எஸ் சார் ப்ளீஸ் கன்வே அப்படின்னு போட்டிருக்காங்க. அருண், சரவணன், பீதாம்பரம், அதுக்கப்புறம் வந்து ஹரிணி போட்டிருக்காங்க, என் கலை போட்டிருக்காங்க. ஹரிணி வந்து சிஸ்டர் ப்ளீஸ் கன்வே பண்ணுங்க, விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் சார். கே ஜெயந்தி, மணி, மகேந்திரன், பத்மினி, சுரேஷ், இன்னும் நிறைய பேர் ஓடுது சார். அவ்வளவு பேர். முத்தையா, கமலா, கமலலட்சுமி, சத்யா சரவணன், விவி சத்யா சரவணன், பார்த்திகை சாமி, பாக்ரியில் பக்ரி சாமி. இந்த பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ணுறது? பக்ரி சாமிக்கு பாக்ரி சாமி. பிரேம்குமார், ஜலபதி, அப்புறம் சரவணன், விக்னேஷ், சந்திரன், எக்கச்சக்க பேர் உங்களுக்கு அப்படியே விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுட்டே இருக்காங்க. ஹரிணி இதை ப்ளீஸ் கன்வே பண்ணுங்க என்னோட மெசேஜ் அப்படின்னு சொன்னீங்க. ஹரிணியும் விஷ் பண்ணிருக்காங்க. எல்லாரோட மெசேஜும் சார் உங்களுக்காக உங்களுடைய ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி சார். ஹரிஹரன், கிரேட் டேப்ஸ், பிரகாசம், பத்மினி, ஞானசேகரன், ஓடுது சார் மெசேஜ். அருண், எல்லாருமே. இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக கூவுது. சார் ஏன் சார் நீங்கள் ஓவராக உங்களை எமோஷனலாக கூவிட்டு இருக்கீங்க? வருங்கால ஜனாதிபதி. ஐயோ சார், எல்லாருமே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணி போட்டிருக்காங்க சார். சரி சரி, எல்லாருக்குமே சார் ரொம்ப நன்றி சரண்யா. அத்தனை பேருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி சரண்யா. நீங்கள் வாழ்கிற காலத்தில் நான் வாழ்கிறது தான் பெரிய விஷயம். நீங்கள் விடுற மூச்சு வந்து இந்த மெட்ராஸை சுற்றினால தான் நான் மெட்ராஸை சுற்றிட்டு இருக்கேன். இல்லைனா இந்த நேரம் வந்து நான் அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான்லாம் இருப்பேன் சரண்யா. நான், நெய்வேலி சரவணன், தருமபுரி ரகு, அப்புறம் பேர் என்ன, சத்புருஷன், சத்புருஷன், கையில கோவிந்து. சூப்பர் சார். எஸ் சார். அடுத்த நேர் வசந்தி இணைப்புல இருக்காங்க. வசந்தி பேசுங்க. வசந்திமா பேசுங்க, இணைப்புல இருக்கீங்க. ஆல்ரைட். அடுத்த நேர் அருண் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ மேடம். அருண் வணக்கம் சார், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? அண்ணா, நான் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குச்சாலை பக்கம்ண்ணா, சந்திரன்னு ஒரு கிராமம். சந்திரை. சரிம்மா. சந்திரகிரிண்ணா. சரிம்மா. நான் திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கு கடந்த 2 வருஷமா வந்துகிட்டே தான் இருக்கேண்ணா. சரி, ஏதாவது மாற்றம் கொஞ்சோண்டு இருக்கா? மாற்றம் கொஞ்சம் ரொம்பவே இருக்கு. மகிழ்ச்சிமா. பௌர்ணமிக்கு வந்து முருகர் அப்போ நம்புற பட்சத்தில் நமக்கு மாற்றம் கொடுக்குறாரா முருகர்? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. இப்போ பரிகாரம் உண்மையா, முருகர் உண்மையாம்மா?
அதிகாரம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஆனா நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனா வந்து நான் இப்ப பாக்குற விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விவசாயிக்கு தெரிஞ்சது படித்த எந்த முட்டாப்பேலுக்கும் தெரியல, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சரிம்மா, உங்கள் ஃபுல் நேம் என்னம்மா? குருவம்மாள் தான். குருவம்மாள். உங்கள் கேள்விம்மா? பொதுவாக அந்த குருவம்மாள் பேர் நம்ம ஊரில் 6 குழந்தைகள் இருந்தால் தான் அந்த வீட்டில் குருவம்மாள் பேர் இருக்கும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் கூட பிறந்தவங்க? எங்க வீட்லயா ஒரு அண்ணன், தம்பி, நானே. பொதுவாக 6 குழந்தைகள் இருந்தால் குருவம்மாள்ன்ற பேர் இருக்குமா? அப்படியா சார்? உங்கள் நெற்றி கொஞ்சம் அகலமாக இருக்குமாம்மா உங்களுக்கு? சின்ன ரொம்ப பெருசு கிடையாது, நார்மலா தான் இருக்கு சார் நெற்றியெல்லாம். என் அளவுக்கு இருக்குமா? ஆமா இருக்கு சார். இப்போ வழுக்கெல்லாம் உழுது அதெல்லாம் சேர்த்திங்கன்னா பெரிய நெற்றி தானே? இல்லைம்மா, நான் ஒரு இதுக்காக கேட்டேன். சரிம்மா குருமா, உங்களுக்கு என்ன கேள்விம்மா? சார் விவசாயம் வந்து இந்த வருஷம் மழை பெஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டேன். அடுத்த வருஷமாச்சும் நல்லபடியா சக்சஸா பண்ணணும். நாங்க என்ன விவசாயத்தை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். அதனால வந்து நீங்க எனக்கு அது மட்டும் ஒரு வழிகாட்டுங்க சார். நான் சொந்த தொழில் பண்ணி அது மூலியமா முன்னேறணும்னு நினைச்சிருக்கேன். யாரோட கையை எதிர்பார்க்காம நல்லபடியா என் குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படின்னு. சரண்யா சார். இதுதான் எங்கள் ஊர் சரண்யா. எஸ் சார். இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ஏதாவது வெள்ளம் வந்தால் கூட அடுத்தவங்க எதிர்பார்த்தா இருப்பாங்க. எங்கள் மக்கள் பார்த்தீங்களா, என் மக்கள் என் உயிர், அதான் எங்கள் விஷயம்மா. குருவம்மாள் அதாவது உங்கள் எண்ணத்துக்கு போலவே நல்லபடியாக இருக்குமா? உங்களுக்கு இப்போ வசதி வாய்ப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது குருவம்மாள்? இப்போதைக்கு நானே எங்க வீட்டுக்காரரும் வந்து விவசாயத்தோட முழு மூச்சா பாத்துக்கிறேன். இந்த வருஷத்துலதான் நமக்கு வந்து முருகன் வந்து ஏதோ ஒரு சோதனையில இப்படி கொடுத்துட்டாரு. எவ்வளோ நஷ்டம் ஆச்சு? நான் 3 லட்ச ரூபா போட்டேன். 3 லட்ச ரூபாயில எனக்கு இப்போதைக்கு வெறும் 1 லட்ச ரூபா தான் வந்திருக்கு சார். சரி, மாடுலாம் வச்சுருக்கீங்களா? மாடுலாம் கிடையாது சார். நான் கேட்கணும்னு நினைச்சாலும் நம்ம யார்ட்டையும் கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் முருகன் எங்கிட்டாச்சும் ஒரு வழி விடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட ஆணித்தரமா இருக்கு. இல்லை சிஸ்டர் குருவம்மாள், சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு மாடு ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக கொடுக்கப்படும். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நாட்டு மாடு வேணுமா சிந்து மாடு வேணுமா? சார் நீங்க பார்த்து என்ன கொடுத்தாலும் இல்லைம்மா, அதாவது அம்மா நான் இந்த சிந்து மாடுன்னா பால் விற்று பணம் பார்க்கலாம். நாட்டு மாடுன்னா வந்து வருமானம் குறைவாக இருக்கும். ஆனால் அதில் வந்து இப்போ நெய் விற்றிங்கன்னா பணம் 4000 ரூபாய் வரும். ஒரு லிட்டர் நெய் வந்து 3000 4000 ரூபாய்மா. சார் ஏற்கனவே எங்க ஊர்ல வந்து பசும்பாலுக்கு ரொம்ப டிமாண்டா தான் இருக்கு. பாக்கெட் பால் தான் இது பண்றாங்க. நான் வந்து அது என்ன செய்ய, அது எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போக அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரிம்மா, உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 60,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மாடு, நல்ல மாடு வாங்கி தரமா. உங்கள் நம்பர் வந்து நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. 9150 623 623மா. 623 ஆமாம். இது வந்து இப்போ டைப் பண்ணி அந்த chat boxலயே போட்டுருக்கேன். சரியாம்மா, நீங்கள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி எங்களுடைய அவை முன்னவர், அவர் தான் வந்து கோஃபவுண்டர் ஆஃப் ஆண்டாள் வாஸ்து, அவர்கிட்ட சொல்லுங்கள். சண்முகம் சார் அவர் வந்து கொடுப்பார். அவர் வந்து சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு வந்து அங்கே திருநெல்வேலியில் திருச்செந்தூரில் வச்சு இந்த மாடை கொடுத்துருவோம். திருச்செந்தூர் இப்போ தூத்துக்குடியிலேருந்து எவ்வளோ தூரம் உங்கள் சந்திரகிரி? தூத்துக்குடியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குல்ல. குறுக்குச்சாலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? குறுக்குச்சாலை கேள்விப்பட்டிருக்குமா? எப்போதும் குறுக்குச்சாலையிலேருந்து உள்ள 3 கிலோமீட்டர் எங்கள் வில்லேஜுக்கு வரணும்னா பைக்கில் தான் வரும். பஸ்ஸில் எப்பமாச்சும் ஒரு இடம் தான் உண்டு. சரிம்மா, நான் உங்களுக்கு பண்ணிடுறேன் வார்த்தைமா. இதுக்கு யாராவது மகாபிரபுகள் யாராவது கருணை காட்டுவார் நம்புகிறேன் நான். எப்படி நம்ம இப்போ ஒரு சகோதரிக்கு வந்து பள்ளி படிப்புக்கு, கல்லூரி படிப்பு, ஆதர்ஷ் வித்யாலயா படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ, உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்போம்மா. சரியா? ரொம்ப நன்றி. அந்த ஒரு வார்த்தையை எனக்கு போதும்ல. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் அந்த முருகனை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அந்த முருகன் கொடுக்குறதா நினச்சிங்க. இது வந்து இந்த கிஃப்ட் ஃப்ரம் முருகன்மா. ஏன்னா கண்டிப்பா என்னோட டெய்லர் ஒண்ணு காணாம போச்சுன்னா அவரை கண்டுபிடிச்சு கொடுத்ததே முருகன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. சரிண்ணா. ஏன்னா விவசாயம் செழிக்கிறதுக்கு எந்த கோயில்ல போய் போகணும்? விவசாயம் செழிக்க வந்து இது ரொம்ப பெரிய கேள்வி ஆச்சம்மா. நீங்கள் வந்து இது இப்படி சிம்பிளாக கேட்குறீங்களே. நாங்க 6 மாசமா நீங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்
பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நாங்க ஹார்ட் ஒர்க்கே நாங்க பண்ணிடுறோம். ஆனா இருந்தாலும் இந்த தடவை கடவுள் வர்ணபகவான் நம்மள ரொம்ப சோதிச்சுட்டாங்க. என்னன்னு எங்க ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லா அப்படிதான். இல்லைம்மா, நம்ம மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான விஷயம்னா கொடுக்குற பழக்கம் நம்ம மக்களுக்கு இல்லைம்மா. இப்போ நான் உங்களுக்கு அந்த கடவுள் இல்லை சிஸ்டர், இப்போ நான் ஒரு மாடு தரேன், நீங்கள் நிச்சயமாக அது 10 மாடு ஆகும். நீங்கள் நாளைக்கு எனக்கு திருப்பி கொடுக்க வேணாம், நீங்களே இல்லாதவங்களுக்கு கொடுங்கம்மா. அவங்க ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நாம் ஒரு ஜாதிமா, எல்லாமே ஆண்டாள் ஜாதி, அவ்வளோதான். ஆண்டாளுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. ஸோ நல்லது நடக்குமா, நான் வார்த்தையை காப்பாற்றுவேன். 50,000 60,000 எடுத்து நான் பணம் பார்க்கல, என்ன மாடு நல்ல ரேட்டுக்கு வருதோ அந்த மாடு உங்களுக்கு நான் கொடுக்குறோம்மா. சரி, ரொம்ப நன்றி. நன்றி. ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக இது கொடுக்கப்படுகின்றது. இதில் வந்து யாராவது புண்ணியவான்கள் மகாபிரபுக்கள்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்கன்னா, ஏதாவது ஆண்டாள் சொக்கலிங்கத்துக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய அன்பு சகோதரி குருவமாக்கள் உதவி பண்ணிங்கன்னா, ஒரு விவசாயி வந்து இங்கே 120 கோடி வாடிக்கையாளர்லேருந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரே நிறுவனம் வந்து விவசாயம் தான். ஒரு விவசாயியை காப்பாற்றுன்ற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம தூங்க போகலாம். நன்றி குருவம்மாள். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி நன்றி. அந்த முருகன் பேசின ஆமாம், ரொம்ப நன்றிம்மா. நான் முருகன் இல்லை, நான் ஒரு அடிமை. எஸ் சார், எஸ் சார். அழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி அம்மா. அத்தனையே நந்தகுமார் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஐயா பிறந்த நாள் வணக்கங்கள் ஐயா. ஐயா வணக்கம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் ஏற்கனவே ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசிட்டேங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள் சொல்லதானே. ரொம்ப நன்றி சார், உங்கள் வாழ்த்துக்கள் தன்யா நானேன். வாழ்த்துக்கள், வாழ்க, நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க, அம்மாவுமா இருப்பீங்க. ஜெய்ராம் ஜெய்ராம், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம். அழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி ஐயா. அடுத்த நேயர் ரத்திகா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ரத்திகா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மேம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வளையப்பட்டியில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ரத்திகா வணக்கம், வாழ்கணும்னு சொல்லுங்கள் ரத்திகா. ராதிகான் சார் என் பேரு. அப்போ அந்த அக்கா ரத்திகான்னாங்க, இவங்க வந்து இந்த பக்ரிசாமி பாக்ரிசாமின்றாங்க, ரத்திகாவை ராதிகான்றாங்க. ராதிகா ரத்திகா என்னம்மா இது? சே ராதிகா ராதிகா. அது தெரிய மாட்டேங்குது சார். ரொம்ப நன்றி ராதிகா. சொல்லுங்கள் ராதிகா. எனக்கு 2 பொண்ணுங்க சார். என்னோட 2வது பொண்ணுக்கு வந்து உங்ககிட்ட நான் பேர் கேட்கறதுக்காண்டி ஒரு 5 மாசமா வெயிட் பண்ணேங்க சார். ஆனா கிடைக்கலங்க சார் லைனு. சரி, இப்போ கிடைச்சிச்சுமா. உங்கள் மாமியார் பேர் என்ன? எங்க மாமியார் பேர் வந்து சந்திரஜோதிங்க சார். ஜோதி நல்ல பேர், சந்திரன்றது நல்லது இல்லை. அப்புறம் உங்கள் அம்மா பேர்? சரஸ்வதிங்க சார். ஐயோ வேணாமா, ஐயோ மோசமான பேருமா. நம்ம கிண்டலாக சொல்கிறேன். வேறு நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்கம்மா? நாங்க ஸ்ரீநிதின்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம் சார். ஸ்ரீநிதி. நல்ல பேர் சார். ஸ்ரீநிதியா? ஆமாங்க சார். ஓகே. ஸ்ரீநிதி ரொம்ப நல்ல பேருமா. சரிங்க சார். ஜோதி ஸ்ரீநிதின்னு வச்சுங்க. ஜோதி ஸ்ரீநிதியாங்க சார். ஆமாம், ஜம்முன்னு இருப்பாள் பிள்ளை. ஆமாங்க சார், பாப்பா சூப்பரா இருக்காங்க. அதாம்மா, அப்படியே அந்த பன்னீர் ரோஜா மலர்ந்த மாதிரியே இருக்குமா முகம், அப்படி தானே இருக்கா உங்கள் பொண்ணு? ஆமாங்க சார், அப்படிதாங்க சார் இருக்கு. அதான் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுதம்மா, உங்கள் புன்சிரிப்பை பார்த்தாலே தெரியுது. ஆமாங்க சார். ரொம்ப நன்றி ராதிகா, ரொம்ப நன்றி, நல்லா இருப்பீங்க. இந்த ஜோதின்ற பேர் நல்ல பேருமா. என்னுடைய பெரியப்பா பொண்ணு பேர் ஜோதி தான். சரிங்க சார். நல்ல பேர், சிறப்பான பேர். அது மாதிரி பெண்கள் பேரில் தங்கம்ன்ற பேர் ரொம்ப சிறந்த பேருமா. கற்பகம்ன்றது சிறந்த பேர். சரிங்க சார். ஆமாம், அதனால் நீங்கள் நான் ஜோதி ஸ்ரீநிதினே வச்சுக்கலாம். சரிங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க சார். ஆனா சரியாவே எங்களுக்கு வந்து தொழில் சரியாவே அமைய மாட்டேங்குதுங்க சார். ஆமாம், அந்த வளையப்பட்டி தானே எல்லாருமே பாம்பேல இருப்பாங்க, அந்த ஊர் தானே அது? என்னங்க சார்? உங்கள் ஊரில் தானே எல்லா மக்களும் போய் பாம்பேல இருப்பாங்க? தெரியலைங்க சார் எனக்கு சரியா. தெரியலையா? சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் அமையனா ஆஞ்சநேயர் கும்பிடுங்கம்மா. ஆஞ்சநேயர் தாங்க சார். சனிக்கிழமை போய் பார்க்கறோம் சார். ஆமா. ஆனா எங்களுக்கு எல்லாமே லாஸ்ட்ல தாங்க சார் இருக்கு. ஏன் சனிக்கிழமை போய் பார்க்குறீங்க அவரை? இங்க எல்லாருமே சனிக்கிழமை தாங்க சார் போவாங்க. அப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நம்ம இருப்போம். நாம் வந்து எல்லா போகிற பாதையில் போனால் நமக்கான பாதை கிடைக்காது. நாம் நடக்கிற பாதை தனி பாதையாக இருக்கணும். அது மற்றவங்க ஃபாலோ பண்ணால் அதுதான் வெற்றிக்கான பாதைம்மா. ஆஞ்சநேயர் வந்து சனிக்கிழமை கும்பிட்டு தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை விட சிறந்தது வந்து காலையில் போய் கும்பிடுங்கம்மா. எப்போ காலையில் திறக்கணும், 5 மணியா 6 மணியான்னு பார்த்தீங்கன்னா அந்த எர்லி மார்னிங் தர்ஷன் தான் ஆஞ்சநேயருக்கு சிறப்புமா. அழைத்தமைக்கு நன்றி, வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. பாக்கிரிசாமி ராதிகா. அழைப்பிற்கு நன்றி ராதிகா. அடுத்த நேயர் செல்வராஜ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வாழ்க வளமுடன் செல்வராஜ் சார். எங்கேருந்து? கோயம்புத்தூர்ந்து கூப்பிடுறீங்களா? தளபதி எந்த செல்வராஜ்? சலூன் செல்வராஜா?
உங்களை பற்றி தான் இப்போ பேச நினச்சா கரெக்டாக ஏதோ 3 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாமா கவர்மெண்ட்டில்? ஆமா சார், ஆமா சார். தலைவா கலக்கிட்ட நீங்கள். ஆட்டோ சூப்பரு. நம்ம டீம் சார்பாக வந்து புதுக்கோட்டை மனோகர் அப்புறம் பாலன் இருக்கார் பரமக்குடியில் வந்து நின்று நீங்கள் உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வார்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்கள் வாழ்கிற காலத்தை நாங்கள் வாழ்கிறோம் சொல்கிறேன் சார். சூப்பர் சொல்கிறேன் சார். ஆண்டாள் பிஸ்னஸ் ஃபோரத்தில் ஜெயிச்ச முதலாளி ஆகிட்டீங்களா இப்போ நீங்கள்? என்ன சார்? ஆண்டாள் தொழில் முனைவோரில் முக்கியமான தொழில் முனைவர் ஆகிட்டீங்களா இப்போ? அப்போ கண்டிப்பா வந்துரும் சார். அது மாதிரியே வந்துரும் சார். சூப்பர் தலைவா. எனக்கு மட்டும் ஒரு கட்டிங் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சரி சார். எனக்கு அந்த பிரபஞ்சம் முருகன் தான் சார் எனக்கு வழி விட்டார். ஆண்டாள் பக்தர் நம்ம பேரவையிலோட எனக்கு வந்து ரொம்ப இணக்கமா இருக்கணும்னு ரொம்ப ஆசை சார். நீங்கள் வந்து பாருங்கள், பழகி பாருங்கள். திருக்கோவிந்தங்கிட்டையும் ரகுகிட்டையும் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்க கூட இருங்க. ஆமாம். இப்போ இதுக்கு பௌர்ணமிக்கு மலைப்பாறை போயிட்டு வந்தேன் சார். மலை மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே வந்து அதுக்கு எல்லாம் கூட்டி பெருக்கி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேவை பண்ணிட்டு வந்தேன் சார். நான் மகிழ்ச்சியா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீமில் சேர்ந்து எல்லாம் பண்ண படிக்கட்டு இப்போ நடக்கிறதுக்கே பெருமையாக இருக்குல்ல? ஆமாம் சார், ஆமாம் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓகே. இன்னும் அதில் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது. அதையும் நம்ம வந்து ஏதாவது அந்த மக்களுக்கு பண்ணணும் சார். அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது அவங்க கேட்குற விஷயத்த பண்ணி கொடுக்கணும். ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். அழைத்தமைக்கு நன்றி. நீங்களும் சரண்யா நம்பர் தரேன். நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூப்பிட்டு பேசுங்க. ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பாங்க சார். நன்றி சார். ஆமாம். அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் நமது அப்பா சாய் ஜெயவாணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க ஐயா. ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்க. நமது அப்பா சாய் இணைப்புல இருக்கீங்க. ஜெயவாணி வணக்கம்மா. வணக்கம் அம்மா. சத்து பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க்கை. யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஏன் இப்போ கூப்பிடுறீங்க? எதுக்கு கூப்பிடுறீங்க? பழனியில கூப்பிடுறேங்க சார். ஜெயவாணி, உங்ககிட்ட நான் பழனி மீட்டிங்ல 50 ரூபா வாங்கினேங்க சார். 50 ரூபா வாங்கி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நல்லா இருக்கேன். சூப்பர் வாணி. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. என்னால் நல்லா இருக்கக்கூடிய முதல் பெண்மணி நீங்கன்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம்மா. சார், ஃபேஸ்புக்ல வந்து சாய் வாணி கிருஷ்ணன் நான் தான் சார் உங்களுக்கு கமெண்ட் போடுறேன். நான் பார்க்குறேம்மா. இன்றைக்கி கமெண்ட் போடுங்க, நான் திரும்ப அதுக்கு பதில் போடுறேன். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. வாழ்வாங்க வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன்மா. சரிங்க சார். இந்த ராமர் என்னம்மா? ஓகே அம்மா. கட் ஆயிட்டாங்க சார் அவங்க. கட் பண்ணிட்டீங்க? கட் ஆகிட்டாங்களா? பாவம் அந்த பொண்ணு. அடுத்த நேயர் ஜலபதி இணைப்புல இருக்கீங்க. சாய்வாணி அம்மா, நீங்க ஜெயவாணி அம்மா நீங்க திருப்பி ரிக்வெஸ்ட் கொடுங்க, கனெக்ட் பண்றேன். ஜலபதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ அம்மா வணக்கம்மா. கோயம்புத்தூர்ந்து கூப்பிடுறீங்களா? ஹலோ ஹலோ சார். அம்மா வணக்கம். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார், கிருஷ்ணகிரி மாவட்டம் சார். உங்கள் பேர் என்னம்மா? புனிதவதி சார். ஜலபதின்றது யாரு? எங்க வீட்டுக்காரர் சார். எங்கள் கிருஷ்ணகிரியில் எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? குறும்பர்பள்ளி சார். குறும்பர்பள்ளி. ஆமாம், குறும்பரப்பள்ளி போர்டு எங்கேயோ பார்த்துருக்கேன். மெயின் ரோட்டில் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமாம் சார், வசூர் ரோட் சார். ஆமாம், என்ஹெச்சில் பார்த்துருக்கேன். சூப்பர்மா. சொல்லுங்க, உங்கள் கேள்வி என்னம்மா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து உங்களோட வாழ்த்து வந்து நான் வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பேராக நினைக்கின்றேன். ரொம்ப நன்றி. நீங்கள் திருச்செந்தூர்லாம் வந்திருக்கீங்களா? சார் வந்திருக்கேன் சார். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து என்னைக்காவது எங்கேயாவது திருச்செந்தூரில் ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் என்ன? ஜலபதி மனைவியோட ஃபுல் நேம் என்ன? ஜலபதி. இல்லைம்மா, உங்கள் ஃபுல் நேம் என்ன? புனிதவள்ளி சார். புனிதவள்ளி அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்குறேன். சரியா? சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். திருச்செந்தூர் வந்து நானும் பையன் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சார் உங்க கூட. இப்போ நான் வயசாச்சுல்லம்மா. இப்போ நான் வந்து 10 வயசு தான் ஞாபகம் இருக்குமா. இப்போ வயசாக ஞாபகம் வந்து ஜாஸ்தி ஆச்சு புனிதவா. சரிங்க சார். எனக்கு இப்போ அந்த இது நான் அந்த இது மன மாதிரி ஆகிட்டேன். நான் அந்த சூர்யா ஒரு படத்தில் எழுதுறேன். நான் கையில் எழுதிட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன் நான். அது என்ன பண்ண சரியா? அது சொல்லுங்கம்மா, கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. பையனுக்கு சார் நைட்ல மட்டும் இருமல் பிரச்சனை சார். கோயில் போயிட்டு வந்தா நல்லா இருக்கிறான். நைட்டில் இருமல்னா வீடு மாற்றிக்குங்கம்மா. வீட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குமா? சார் திருச்செந்தூர் அதுக்கோசரம் போயிட்டு இருந்தா ஒரு 20 நாள் சுத்தம்
சுத்தமா இரும்பலே எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இடம் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருமல் சளி இருக்குன்னா வீட்டில் தூசி அதிகமாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குமா? கிளைமேட் பொல்யூஷனில் சொல்லுங்கம்மா. வீடு மாத்திட்டா நல்லா இருக்குமா சார்? நிச்சயமாக நல்லா ஆகிடும்மா. நீங்கள் எதாவது வாஸ்து டவுட் அப்படின்னு சொன்னால் எங்கள் டீம்லேயே பெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் உலகத்திலே நம்பர் 1 வாஸ்துனா கையிலே கோவிந்தன் இருக்காருமா. இல்லை நீங்கள் அது நீங்கள் அவர் எங்கள் சுவாமிஜி எங்கள் குருஜியை பார்த்தா நல்லா ஆகிடுவீங்கம்மா. அது நீங்கள் அப்போ நீங்கள் வந்து தருமபுரியில் ரகுன்னு இருக்காரு, அப்புறம் வந்து அங்கே சின்னா கிருஷ்ணன்லாம் இருக்காங்க, புகழேந்தில் இருக்காங்க. யாராவது கூப்பிட்டு அருள் யாராவது கூப்பிட்டு பாருங்கள். அழைத்தமைக்கு நன்றிம்மா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்மா. புனிதா. தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் அனிதா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ அனிதா சொல்லுங்க. ஹலோ அனிதா சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். அனிதா இல்லை சார், அவங்க ஷாப் ஓனர் சார், தானுமலை பெருமாள்னு சொல்லிட்டு. சரிங்க சார். நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் சார். சரிங்க சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். என்னுடைய பிசினஸ் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு அதை பத்தி கேட்கணும். இப்போ நீங்கள் உங்கள் பேர் சாணுமலையாண்ணா? தானுமலை பெருமாள் சார். அது ஓகே. எங்க கன்னியாகுமரியா சொந்த ஊர்? நான் சுசீந்திரன் சார். அதான் எங்கள் ஆர்எஸ்எஸில் எங்களுடைய முன்னாள் கஷேத்திர பிரச்சாரக்குடைய பேர் சக்கோஸ் தானுமலையான். ஆமாம் சார். தெரியுமா? அவர் தெரியுமா? வீரபாகு பிள்ளைன்னு இருந்தாரு. ஆமாம் ஏவி ஆமாம் இருந்தார். ஆமாம் ஆமாம். அவர் 4 நாள் ஷாக்கில் இருந்தோம் சார். ஸ்தானுமலையான் ஸ்தானுஜிலாம் தெரியுமா உங்களுக்கு? யார் சார்? ஸ்தானுஜிலாம் தெரியாது. தானுஜியே தெரியாது சார். வீரபாகு பிள்ளையே தெரியும். சானுஜி வந்து கஷேத்திர பிரச்சாரக்காக இருந்து இப்போ வந்து ஆல் இண்டியா ஜாயின்ட் ஜெனரல் செக்ரட்டரி விஹெச்பி சார். ஆமாம். நானும் வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரத்தில். ரமேஷ் அங்கே எனக்கு வந்து அங்கே சுரேஷ்னு ஒருத்தர் தெரியும், ரமேஷ் தெரியாது எனக்கு. சரி சரி சரி. நானும் விஹெச்பியில் இருக்கேன் சார், விஸ்வ இந்து பட்சத்தோட உத்தர தமிழ்நாடு தலைவராக இருக்கேன். அப்படிங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நடக்குன்னா நீங்கள் வந்து நல்லா பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே பெருமாள் தான் சார். உங்களுக்கு திருப்பதி பெருமாள், மதுரை அழகர் எல்லாம் விசேஷம், மதுரை மீனாட்சி ரொம்ப விசேஷம். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி. ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் SA உமா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா. யாரு எங்கிருந்து ஏன் பேசுறீங்க? கரூர் எங்கமேடு உமா சார். உமா வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கும் உமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி உமா, ரொம்ப ரொம்ப நன்றி சார். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார், ரொம்ப செலவாயிட்டே இருக்கு, ரொம்ப சிரமப்படுறோம் சார். அதான் உங்ககிட்ட கேட்கலாங்க சார். எங்க வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குங்க சார். ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னா வண்டி ஓட்டக்கூடாது. சிம்பிள், அவ்வளோதான். அது மாதிரி பிரச்சனையே வரக்கூடாதுன்னா, நம்ம வந்து கஷ்டமே வரக்கூடாதுன்னா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா எந்த பிரச்சனையும் வராதுமா. ஆமாம். பிரச்சனை எவனுக்கு வருதுன்னா அவன் சரியான டைரக்ஷனில் போயிட்டே இருக்கான்னு அர்த்தம். பிரச்சனை இல்லாதவன்னு ஒருத்தர் இருக்கான்னா அவன் வந்து யூஸ்லெஸ். நீங்கள் நல்லா உங்கள் கணவன் நல்ல டைரக்ஷனில் போயிட்டு நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. அழைத்தமைக்கு நன்றி உமா. கோவிலா? உங்கள் ஊரில் தான் நல்லாயி கோயில் இருக்குல்லம்மா, அந்த இதில் அதுவே உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுக்கும்லம்மா. சரிம்மா. நான் எனக்குலாம் நேர்மையாக கிடையாதும்மா. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு வெங்கமேட்டில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி உண்டு. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால் இப்போ அவங்களாம் பேசுறதில்ல. அதனால் எனக்கு நல்ல பழக்கம் உள்ள ஊருமா. இப்போ இல்லை, நான் சொல்கிறது 15 வருஷமாக பழக்கம். ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு வேலையை தலையிட்டு ஒரு நல்ல ஒரு சகோதரியை இழந்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி உமா. சரண்யா. அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் தீனா இணைப்புல இருக்கீங்க. ரொம்ப நேரமா ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தீனா 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 இணைப்புல இருக்கீங்க.
ஓகே ப்ளீஸ் கனெக்ட் போட்டீங்க ஆனா பேச மாட்டேன்றீங்க. ஆல்ரைட் பேபி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேம். சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். எங்க திருப்பூர்லேருந்து பேசுங்களா பேபி? சார் ஈரோடு மாவட்டம் சார், சிறுவிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரொம்ப சார். நன்றி பேபி. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமா பேபி? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆமா. நீங்க சொன்னதுல நான் மட்டன் விட்டுட்டேங்க சார். என்ன விட்டுட்டீங்க? சார் மட்டன் சிக்கன்லாம் நீங்க சாப்பிட வேணாம்னு சொன்னீங்க சார். ஆமாம். அப்போ ப்ரான் மீன்லாம் சாப்பிட்றீங்களா? சார் எதுவுமே சாப்பிடுறது இல்லைங்க சார். நான்வெஜ்ல எதுவுமே சாப்பிடுறது இல்லைங்க சார். நான் கோயம்புத்தூர் ப்ரோக்ராமுக்கு நான் வந்திருக்கிறேங்க சார். சரி. நல்ல சேஞ்சஸ் இருக்கு. நீங்க எனக்கு அடுத்த தடவை போட சொன்னீங்க சார். ஆ ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. அதை சொல்லுங்கம்மா. சார் அடுத்து கால் பண்ணேங்க சார். சார் என்னோட பையன் பேர் வந்து தன்வந்த் வந்து டி வந்து போடக்கூடாதுன்னு சொன்னீங்க சார். ஆமாம். இன்னைக்கு உங்க பிறந்தநாள் அன்னைக்கு வந்து நான் கேட்கறேங்க சார். பையனோட பேர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேங்க சார். இந்த டி போடக்கூடாதுன்னு சொன்னீங்க சரிம்மா. உங்கள் மாமனார் பேர் என்ன? உங்கள் மாமனார் பேர் என்ன? சார். துரைசாமிங்க சார். உங்கள் அப்பா பேர்? அப்பா பேரு தர்மலிங்கம் சார். ரங்கநாதன் பேர் வச்சுருங்களேன். ரங்கநாதன் வச்சுருங்களேன். அவர் பேர் ராமசாமி. சூப்பர்மா. டி ராமசாமிங்க சார். ரங்கா வந்து சிஆர் தன்வந்த் அப்படின்னு சிஆர் தன்வந்த். ரங்கநாதன் பேர் வைங்கம்மா, நல்ல பேர்மா அது. ரங்கநாதன் சார். ஆமா. இன்சியல் சார் ஆர் ரங்கநாதன். ஆமாம்மா. ஓகே ஓகேங்க சார். நீங்கள் என்ன பிடிச்சதோ ஆண்டாலையும் சேர்த்துக்கலாம். ஆமாம், உங்கள் இஷ்டம் தான். ஆமாம். எனக்கு சார் ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நன்றி. நீங்கள் மாறினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே 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 சார். ஆர் ரங்கநாதன். ஆமாம். ஓகேவாங்க சார்? ஓகே ஓகே. ஓகே ரொம்ப நன்றிங்க சார். நன்றி தேங்க்யூ சார். நன்றிம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூமா, தேங்க்யூ பேபிமா. ஓகே அடுத்த நேயர் கே சந்திரன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சந்திரன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கே சந்திரன். ஓகே அடுத்த நேயர் கனெக்ட் பண்ணலாம். பாலசுப்ரமணியன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பாலசுப்ரமணியன் இணைப்புல இருக்கீங்க. ஓகே ஜெயசித்ரா ரமேஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஜெயசித்ரா ரமேஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா, வாழ்க்கை. எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? ரொம்ப நன்றி. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பேசியிருக்கீங்க. ஆமாம்மா, கோயில் பக்கத்துல கூப்பிட்டீங்க. மூணாவது வாட்டி கூப்பிட்றீங்களோ? சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா. வாழ்க மேடம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஆமாம், மற்றவங்க வாய்ப்பு கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. ஓகே அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் எஸ்ஏவி தர்மராஜா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தர்மராஜா இணைப்புல இருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே உங்கள் கேள்விகள் ஏதாவது இருக்கா சார்? ரொம்ப நன்றி சார். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் லைஃப் மனிதன். இந்த பொண்ணு உமா பாருங்கள், வெங்கம்பேட்டிலேருந்து கூப்பிட்டு என் பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனையை சொல்லுது பாரு நாட்டுக்கு. அதுக்கு நான் சொன்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது. நீங்கள் அப்புறம் சொல்லுங்க சார், நீங்கள் நான் பாட்டு லூஸ் மாதிரி கெக்க பிக்கன்னு சிரிச்சுட்டு போனேன் சார். பார்க்குறோன்னா கழுவி ஆமாம். சூப்பர் சார். எஸ் சார். அடுத்த நேயர் சத்யா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சத்யா. ஓகே சுமித்ரா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சுமித்ரா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ளீஸ் கனெக்ட்னு போடுறீங்க, ஆனா கனெக்ட் பண்ணா பேச மாட்டேன்றீங்க. பாண்டீஸ்வரி கனெக்ட் பண்ணுங்க மேம்னு கேட்டிருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்க. திருச்செந்தூர்ல சூப்பர் ஐயர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு சரண்யா. ஆமாங்க சார், ஆமாங்க சார். நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சார். பாண்டீஸ்வரி இணைப்புல இருக்கீங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். அம்மா அம்மா வணக்கம்மா. யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருச்சியில இருந்து பாண்டீஸ்வரி. ரொம்ப நன்றிம்மா. வேறு ஏதாவது கேள்விகள் உண்டாம்மா? என்னங்க ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்காம்மா? இனிய பிறந்த நாள்
ரொம்ப வயதில்லை வணங்குகிறேன். எல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க, ஏன்னோ வயசான மாதிரி நீங்கள் என்னோ நேற்று பிறந்த மாதிரியும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தமா? இது மாதிரிலாம் பேசக்கூடாதுல்லம்மா. தோழி தோழி மூலியமா உங்களோட இந்த ஒரு இது எங்களுக்கு வழிகாட்டியா யார் இறைவனுக்கு மிக்க நன்றி சொல்றோம். நீங்க எங்களுக்கு வந்தது யார் உங்களுக்கு சொன்னது? எந்த பையன் உள்ள? ராஜேஸ்வரி. ஓ, ராஜேஸ்வரி சடையப்பனா? ராஜேஸ்வரி சடையப்பன் தோழி. என்னோட பேர் பாண்டீஸ்வரி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நிச்சயமாக சந்திப்போம். நான் வந்து திருக்கோயந்தனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்ருக்காரு. அப்போ நம்ம திருச்சியில் எல்லாருமே சாப்பாடு போட்டு சந்திப்போம். நைட்டு உணவு அங்கே சாப்பிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. திருச்செந்தூர் பயணம் வந்து 3 பயணம் வந்து முதல் பயணத்துல உங்க கூட சந்திச்சு போட்டோ எடுத்தேன். அம்மா ரொம்ப நன்றிம்மா. அம்மா அம்மா அண்ணன் மட்டும் சொல்லாதீங்கம்மா. ஏன் எனக்கு ஏன் இப்படி வந்து அண்ணன் சொல்லி வேறுபடுத்தி பேசுகிறீங்க நீங்கள்? அம்மா சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஏதாவது கேள்வி இருக்காமா? இல்ல அவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரன் இந்த மாதிரி அப்படியே பார்த்து எங்களுக்கு மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அவர் வழிகாட்டுறது இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எங்களுக்கு செய்யறது வந்து எங்களுக்கு சகோதரனா இருக்கனால அண்ணன் சொல்றோம் நாங்க. அம்மா எல்லாருமே வந்து இப்படி சொல்லிட்டேன், நான் என்னம்மா பண்ணுறது? சரி சரி ஓகே ஓகே சார். நான் சார்னை கூப்பிடுறேன். இல்லை, எவ்வளோ வார்த்தை இருக்குது தமிழில். அழகாக மாமான் இருக்குது, மச்சான் கூப்பிடலாம் கோயம்புத்தூர் சைடில், அத்தான் கூப்பிடலாம் எங்கள் ஊர் சைடில். அது என்ன அண்ணன் மட்டும் கூப்பிட்டு ஏமா இப்படி நம்ம உறவை அப்படி சுருக்கிக்கிட்டேங்க? ரொம்ப நன்றி பாண்டிச்சேரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய பேச்சிலே வந்து ஒரு தெளிவு இருக்குமா. நீங்கள் ராஜேஸ்வரி கிடைச்சது ராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. கூடிய விரைவில் திருச்சியில் சந்திப்போம்மா, சரிங்களா? அது யாராவது சொக்கத்தான் போட்டிருக்குது, அது யார் அதுக்குள்ளே சந்தில் அடப்பாவீங்களா? யாரோ மோகன்ராஜ் இல்லையே, சுரேஷ் பிரியா நேரம் போட்டிருக்காங்க. பிரேம்குமார், ராஜா நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ணி போட்டிருக்காங்க சார். ஒரு பையன் நேரில் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் அண்ணா அண்ணான்ட்டு. யுகப்பிரியா திருப்பூர் ஏற்கனவே பேசிட்டோம். ஓகே, அடுத்த சனியா. எஸ் சார், எஸ் சார். அழைப்பிற்கு நன்றி பாண்டீஸ்வரி அம்மா. அடுத்த நேர் புவனாஹரி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. புவனாஹரி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, அடுத்த நேர் கனெக்ட் பண்ணலாம். அடுத்த நேர் ராஜேந்திரன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராஜேந்திரன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, வேல் சுப்பு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வேல் சுப்பு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சுதா சபரி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், வீரம்மாள் சுதானா. சுதா வணக்கம். உங்கள் வீட்டுக்காரர் லாஸ்ட் டைம் பேச கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே பேசாமல் கூட்டின்னு போயிட்டீங்களே? இல்லைண்ணா, கொஞ்சம் நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா குளிர் வேற ரொம்ப அடிச்சதுனால கொஞ்சம். எனக்கு இப்போ பயங்கர குளிர் தான் உட்காந்துருக்கேன் நான். வேற என்ன சுதா, நெக்ஸ்ட் டைம் கட்டாயம் பேசுவோம் சுதா. நான் இந்த குறுக்கு சாலையில் அந்த அம்மா சொன்னது இடம் தெரியுதா உங்களுக்கு? சரிங்கண்ணா. அந்த அம்மாவுக்கு ஒரு பசு வாங்கி தருமா, என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பசு வாங்கி தரணுமா, என்ன பண்ண போகிறோம்? கம்மாவார் நாயுடு மக்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க? பண்ணிவிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, நம்ம பண்ணிவிடுவோம்மா, ஷூராக பண்ணுவோம். ரொம்ப நன்றி சுதா, அழைத்தமைக்கு நன்றி. நம்ம வெகு விரைவில் உங்களை உங்கள் எட்டயபுரத்திலே சந்திப்போம்மா. சரண்யா ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சரண்யா. இவங்கெல்லாம் பெரிய ஆள் சரண்யா. அதாவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு பெரிய லெவலில் மக்கள் செல்வாக்கூடிய ஒரு பெண்மணி சரண்யா. உழைப்பு மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். விவசாயி இவங்களாம். ரொம்ப ரொம்ப நன்றி சுதா. இனிதான் புஷ்பராஜ் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அவருக்கும் நான் போட்டிருந்தேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேம்மா, மிக்க நன்றி. சுரேஷ் பிரியா நண்பருக்கு ஒரு கால் அப்படின்னு கேக்குறீங்க, யாருன்னு தெரியல. ஓகே, விவி தேன்மொழி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு நேயர் விவி தேன்மொழி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயாம்மா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மாமதுரை சொக்கலிங்கம் வாழ்க பல்லாண்டு. மானிடர் படுதுயர் கடைய வந்த சொக்கலிங்கம் வாழ்க பல்லாண்டு. ஓகே. வாழ்வுயர வழிமுகத்த சொக்கலிங்கம் வாழ்க பல்லாண்டு. வண்ணத்து பூச்சியாய்
மனதினை சிறகடிக்க செய்து சொக்கலிங்கம் வாழ்வும் பல்லாண்டு மருந்தும் நீ ஆவாய் மன காயமும் தீர்த்திடுவாய் எங்கள் உயிரே வாழ்வும் பல்லாண்டு கருத்தாக இருந்திட்டால் கவலை உனக்கில்லை என்பீரே உம்மோடு பயணிக்கும் இந்த வாழ்வே சொர்க்கமே உமது காந்த குரலால் எங்களை கவர்ந்திட்ட சொக்கரே சொர்க்கமே திருமுருகா உனக்கருளால் பல தலைமுறைகள் பயன்பெறவே வாழ்க 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 எனது மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இப்படிலாம் சொல்லிடலாம் நினைத்து கவுண்டரம்மா ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது நீங்கள் பார்த்து ஏதாவது இருந்தாடா இந்த ஒரு 4 ஏக்கர் வச்சுக்கோ அம்மா தேனம்மா, 4 ஏக்கர் வச்சுக்கோ. இல்லைனா இந்த ஒரு நான் உன் கழுத்துலாம் வந்து நல்லா பெரிய கழுத்தாக ஒரு 10 பவுன் செயின் போடலான்னு சொல்லி போடலாம். சும்மா அந்த 1 பவுன் 1.5 பவுன்லேயே வந்து இப்படி பண்ணிட்டீங்களா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். அம்மா காந்திமதி காலைல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவனுக்கு 50,000 ரூபா சேலரி இன்க்ரீஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தையோட ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவனுக்கு என்னம்மா அவனுக்கு சீக்கிரம் நம்ம தம்பிக்கு பண்ணுமா கல்யாணத்தை கோகுலுக்கு. அவன் எந்த வருஷம் பிறந்தாம்மா? கோகுல் எந்த வருஷம் பிறந்தான்? 95 சரி, ஓகே. நல்ல ஒரு பொண்ணை பார்ப்போம்மா. அந்த பொண்ணு அவனுக்குலாம் எங்கே அந்த பொண்ணு கிடைக்குதோ தெரியல, கொடுத்து வச்ச பொண்ணை கண்டுபிடிப்போம். சரியா? ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்க முடியும். தேங்க்யூ தேங்க்யூம்மா. நன்றி அம்மா, நன்றி. நன்றிம்மா. தேன் மொழி அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே உங்களுடைய மொழி தேனாக இனிக்கிறதம்மா. அழைப்பிற்கும் மந்திற்கும் நன்றி. கனிமொழியின் பேர் எப்படி இருக்கு சரண்யா? எஸ் சார், இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார். எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார் இன்னைக்கு? ஓவர் டு யூ சார். சரி சரண்யா. சரண்யா, அதாவது திரும்ப திரும்ப வலியுறுத்து ஒரே விஷயம் ஒன்று தான் சரண்யா. நீங்கள் வந்து என்ன தவறு வேணால் பண்ணலாம், அதுக்காக எல்லா தப்பும் பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்ன தவறு வேணால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். உலகம் மன்னிச்சிடும் சரண்யா, உலகம் வந்து கடந்து போயிடும். ஆனால் நன்றி மறந்தவர்களே இந்த உலகம் கடந்து போகாது சரண்யா. அந்த உலகம் வந்து ஒரு முறை அவங்கள கீழே தள்ளிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எழுந்திருக்க முடியாது, அந்த பள்ளத்துலேருந்து எழுந்து வர முடியாது. எல்லோருமே சீரும் சிறப்பமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்புடன் பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை வாழணுன்னா ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு சிம்பிளான வழி, நன்றியுடன் இருப்பது, நன்றி உணர்வோடு இருப்பது, நன்றி மறவாமல் இருப்பது. நன்றி என்ற ஒத்த வார்த்தை தான் நான் வந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றன. இந்த வாஸ்து ஜோசியெல்லாம் ஒரு வாரமாக வச்சுட்டு நன்றியோடு இருக்க பழகும். நன்றி 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 என்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு ஒரு 300-400 முறை வந்து தினம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. அனைவரும் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணம் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்க்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் ஈவானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். நன்றி கொன்றாக்கும் உய்வில்லை, உய்வின்றாம் செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நன்றி மட்டும் மறக்காதீங்கப்பா. அதுவே உங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி நோக்கி அழைத்து செல்லும் அப்படின்னு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க சார். செல்வ சுபாமா, அன்பிற்கு நன்றி. அண்ணா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்பிற்கு நன்றி செல்வ சுபாமா சார். மீண்டும் ஒரு முறை சரண்யா, அதாவது யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க பாருங்க, எஸ்ஏவி பாக்கியராஜ், யார் முகம் தெரியல எனக்கு. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி ஆண்டாள் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எல்லாம் நன்றி அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க, வாழ்த்துக்கள் ஏதோ போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவாளர் அமெரிக்கா ஜனாதிபதியாக நான் நிச்சயமாக ஜெயிக்கணும். ஜெயிச்சு அமெரிக்காவையும் இந்தியாவையும் வல்லரசு ஆக்கி ரெண்டுத்தையும் ஒரே நாடாக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் அருள் புரியணும். அதுக்காக எனக்காக முருகட்ட வேண்டிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் சார். நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆனந்தமோட நீங்க இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் சிறப்பாக வாழணும். பல பேரையும் வந்து சிறப்பாக வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல்களை இறைவன் கொண்டு வைக்கிறோம் சார். இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். என்னை வச்சு நீங்கள் எல்லாரையும் மற்றவங்களை பற்றி போட்டு கொடுத்து அவங்கள நான் கழுவி ஊற்றி காரி துப்பி நீங்கள் நல்லவளாக இருக்கணும், நான் கெட்டவளாகிட்டே இருக்கணும். அதானே உங்கள் ஐடியா? பார்க்கலாம் மாமி, பார்க்கலாம். இன்னைக்கு தேதி குறிச்சிங்க, இந்த நாள். நன்றி நன்றி சார், தேங்க்யூ.